51 பகுதிகளாக அமைந்திருக்கிற அந்த முறையிலே இப்பொழுது நீத்தல் விண்ணப்பம் என்று சொல்லும்படியான இந்த பகுதியை இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இந்த நீத்தல் விண்ணப்பமானது 6வது பகுதியாகும். மாணிக்கவாசக சுவாமிகள் உத்தரகோசமங்கை என்ற தலத்திலே எழுந்தருளியிருந்து தன்னை விட்டு பிரிந்த குருநாதரை மீண்டும் ஒரு முறை தரிசிக்க வேண்டும் என்ற பேர் ஆவலினாலே தன்னை விட்டு நீத்தல் நியாயமல்ல, கைவிட்டு விட வேண்டாம் என்று விண்ணப்பித்து பாடியது நீத்தல் விண்ணப்பம். அந்த நீத்தல் விண்ணப்பத்திலே 50 செய்யுட்கள் அந்தாதியாக வருகின்றன. பெருநீரற சிறுமீன் துவண்டாங்கு நினைப்பிரிந்த வெறுமையேனேனை நினைப்பிரிந்த வெறுமையனேன், உன்னை நான் பிரிந்தவதனாலே நான் இப்போ வெறுமையனாக ஆய்விட்டேன். வெறுமையன் என்றால் ஒன்றுமில்லாதவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்றேன். அதுக்கு ஒரு ஓமை சொல்றேன். குளத்துல நிறைய தண்ணீர் இருக்கிற போது குளத்தில் இருக்கிற மீன் வருத்தப்படாது, சாகாது, உயிர் வாழும். குளத்தில் இருக்கிற தண்ணீர் பூரா வத்த விட்டுட்டோமானா அங்க இருக்கிற மீன் எல்லாம் செத்து போகும். பெருநீரற நிறைந்திருந்த தண்ணீர் குளத்திலே வற்றிவிட்டால் சிறு மீன் துவண்டாங்கு, அதில் வாழக்கூடிய சின்ன உயிர்களாகிய மீன்கள் எல்லாம் எப்படி துவண்டு இறந்து போகுமோ அது போல நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். குளத்துல தண்ணீர் இருக்கிறது மாதிரி சிவபெருமான் குருநாதரா வந்திருந்தார். அந்த குருநாதருக்கு பக்கத்துல மாணிக்கவாசகர் இருந்தது, சின்ன மீனை போல அந்த தண்ணீரோடு சேர்ந்து இருந்தார். இப்ப குருநாதர் மறைஞ்சுட்டார், அப்ப தண்ணீர் வத்தி போச்சு. இப்ப சின்ன மீன் மட்டும் மாணிக்கவாசகர் மட்டும் இருக்கார். அதுக்காக இந்த ஓமையை சொல்றேன். நான் உன்னை பிரிஞ்சு வருங்கிறது எப்படி இருக்குன்னா, தண்ணீர் இல்லாத போது மீன் எப்படி தத்தளிக்குமோ அதுபோல் உன்னை பிரிந்து நான் தத்தளிக்கிறேன். அதுக்காக இந்த ஓமையை சொல்றேன். விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதே. வியன் கங்கை பொங்கி வரு நீர்மடுவுள் மலை சிறு தோணி வடிவில் வெள்ளை குறுநீர் மதி பொதியின் சடைவான கொழுமணியே. இது ஒரு வர்ணனை, இலக்கியம். இலக்கிய நயமா பேசுறேன். சிவபெருமான் தலையில கங்கையும் இருக்கு, திரைச்சந்திரனும் இருக்கிறது. இந்த ரெட்டைய வச்சு அவர் ஒரு கற்பனை பண்றார். கங்கை தண்ணீரா அப்படியே குளம் மாதிரி ஜடையில தேங்கி இருக்கு. அந்த சந்திரன் ஒரு வளவா இருக்கானே, அந்த தண்ணீரை ஒட்டி இருக்கான். எட்டத்திலிருந்து பாக்குற நமக்கு எப்படி இருக்கான், தண்ணியில ஒரு தோணி மிதந்து இருக்கிறது மாதிரி இருக்கான். ஒரு ஓடை மிதக்கு ஓடை வட்டம் அப்படி வளவா தானே இருக்கும். அந்த ஓடை தண்ணியில மிதந்தா எப்படி இருக்குமோ அது போல கங்கை வெள்ளத்திலே சந்திரன் தோணியாக மிதக்கும்படி தலையிலே வைத்துக் கொண்டிருக்கிற பெருமானே என்று இலக்கியம், இலக்கிய கற்பனை நயன் செய்து தண்ணீரில் மிதக்கிற தோணி போல என்ற ஓமையை காட்டிக் கொண்டு வருகிற வியன் கங்கை பொங்கி வரு நீர் மடு. வியன் கங்கை மிகப்பெரிய பிரவாகமாக வந்த கங்கை வெள்ளம். அந்த கங்கை பொங்கி வந்ததே, அந்த பொங்கி வருகிற நீராகிய மடு அது ஒரு குளமாக தேங்கிச்சு. அந்த தண்ணீர் சிவபெருமானுடைய தலையிலே, மடுன்னா ஒரு குளம், குளமாக தங்கி இருக்க. மலை சிறு தோணி, மலை இதெல்லாம் மோதுதல். கடற்கரை ஓரமா ஒரு தண்ணியிலேயே ஒரு ஓடத்தை ஒரு சம்படம் விட்டுட்டு போயிட்டான். அலை வர்ற போது தண்ணியிலே அந்த ஓடம் கரையில மோதுது. திரும்ப அலை போறப்போ அந்த தண்ணியிலேயே அந்த ஓடம் அலையினாலே கரையில பலகாலம் மோதி கொண்டிருக்குதே, அது மாதிரி பலகாலம் மோதி கொண்டிருக்கிற அந்த கங்கையில இந்த சந்திரன் இப்படியும் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்ல வருகிற. மலை சிறு தோணி, மோதுகின்ற சிறிய தோணியை போல வடிவில், அந்த வடிவத்தை உடையதான வெள்ளை குறுநீர்மதி, வெண்மையான நிறத்தை உடைய சந்திரன், பிறைச்சந்திரன், பொதியின் சடை, அந்த சந்திரன் பொதிந்திருக்கிற சடையுடைய பெருமானி, வான கொழுமணியே, தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் தலையிலே சூட்டப்படுகின்ற கொழுமையான மாணிக்கம் போல் விளங்குகிற பெருமானே என்று சொல்லி என்னை விட்டுடாதே என்று கேட்கிற. கொழுமணியேர் நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழும் அடியே நெய் விடுதி கண்டாய். நெய் முழுதும் கம்பித்து அழும் அடியார் இடையார்த்து வைத்து ஆட்கொண்டருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டு கண்டாய்.
நின் புலன் கழலே கொழுமணி ஏர் நகையார். கொழுமையான முத்துக்களை போன்ற அழகான பற்களையுடைய பெண்கள். நகை என்பது பல். அதுக்கு முன்னாடி மணின்னு சொன்னதுனாலே பல்லுக்கு உமை சொல்லக்கூடிய நவரத்தனத்துல முத்து ஒன்றுதான் சொல்லப்படும். அதுக்காக மணி என்பதற்கு இங்க முத்துன்னு நாம அர்த்தம் பண்ணி ஆகணும். கொழுமணி உருண்டையாக கொழுகொழுப்பா இருக்கிற மணி முத்தை ஏர் நகை ஒத்து விளங்குகின்ற பற்களை உடையார். பற்களையுடைய பெண்கள். கொங்கை குன்றிடை சென்று அப்பெண்களின் நகிலாகிய மலையிலே ஏறி குன்றி விழும் அடியேனை செயலழிந்து கீழே தலை குப்புற விழுந்த என்னை, அப்படி காமயிற்சியினாலே கெட்டுப்போன என்னை விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதே என்று சொல்ற. இது மாணிக்க வாசகர் இப்படியாக செய்தாரா என்று இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிடக்கூடாது. இது அவருடைய வாழ்க்கையில அது மாதிரி ஒண்ணுமே நடக்கவே இல்லை. இவர் மற்றவர் உலகத்துல இப்படி கெட்டு போகிறத தாமேல வச்சு சொல்றாரு. இப்படி பல பேர் கெட்டு போறாரு சுவாமி, அவர்களையும் நீ விட்டு விடாதே. விடுதி கண்டாய்னா தனக்காக கேட்டது மட்டும் அல்ல, இது போல எத்தனையோ பேர் தவறாக கெட்டு விடுகிறார்கள், அவர்களையும் விட்டு விடாதே, அவர்களையும் காப்பாற்று என்று மற்றவருக்காக பரிந்து வேண்டிக் கொண்ட ஒரு வேண்டுகோள் இது. விடுதி கண்டாய் மெய் முழுதும் கம்பித்து அழுமடியாரிடையே. மெய் முழுதும் கம்பித்து உடம்பெல்லாம் நடுக்கம் எடுத்து அழுமடியார் கண்ணிலே கண்ணீர் வாழ்ந்து அழுகின்ற மெய்யடியார்கள் கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவே போய் என்னை தூக்கி வச்சு என்னை கட்டி போட்டுட்ட, நான் கெட்டு போடுவேன்னு சொல்லி தனியா விட்டா இவன் கெட்டு போடுவான், அடியார்கள் நடுவே இவனை கொண்டு போய் வச்சு விடணும் என்பதற்காக கொண்டு போய் வைத்தார். அடியார் இடை ஆர்த்து வைத்து ஆட்கொண்டருளி, என்னை அடியார்கள் கூட்டத்திலே கட்டி வைத்து என்னை ஆட்கொண்ட பெருமானே, என்னை கழுமணியே, கழுமணியே தூய்மை செய்யப்பட்ட மாணிக்கமே, இன்னும் காட்டு, இன்னொரு தர காட்டுப்பா அப்படின்னார். எதை காட்ட சொல்றார்? காட்டு கண்டாய் நின் புலன் கடலே, உன் கடல், உன் திருவடியை எனக்கு இன்னொரு தர காட்டு. திருவடியை காட்டணும்னா உருவத்தோடு வரணும்னா, உருவத்தோடு வந்தாதான் திருவடி காட்ட முடியும். அதனால என்ன செய்யறார்? இன்னொரு முறை உனக்கு தரிசனம் எனக்கு வேணும், நீ உன் திருவடியை காட்டுனார். அதுக்கு முன்ன புலன் ஒரு சொல்றது, புலன் கடல். புலன் என்றால் ஞானம், ஞானமே வடிவாயிருக்கிற திருவடி. இறைவனுடைய திருவடியை ஞானம் என்று சொல்வது வழக்கம். சைவ சித்தாந்தத்துல திருவடி ஞானம், திருவடி ஞானம் என்றே அதை பேசிக்கொண்டு வருவார். உன் ஞான வடிவாயிருக்கிற திருவடியை இன்னொரு முறை எனக்கு நீ காட்ட வேண்டும், என்னை விட்டு விடாதே. புலன்கள் திகைப்பித்து, அந்த வார்த்தையை படிக்கிற போதே நமக்கே கொஞ்சம் திகைக்க வச்சுட்டாரு. புலன்கள் திகைப்பித்து என்று அப்படி பிரிச்சு படிக்கணும். அந்த புலன்கள் என்னை மயக்குகின்றன, புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து, ஆனால் யானும் கெட்டு போனேன். இங்கொரு பொய் நெறிக்கே விளங்குகின்றேன். இந்த பூமியிலே தவறான வழியிலே நான் ஒதுங்கி போகிறேன். நல்ல நெறிக்கு வராம உலகியல் நெறிக்கே கெட்ட நெறியிலேயே நான் பிரிஞ்சு போகிறேன். அதனாலே என்னை விடுதி கண்டாய், விட்டு விடாதே. கெட்ட வழிக்கு போகிற என்னையே இருக்க வேண்டும். விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய். கடல்ல ஒரு விஷம் வந்தது, அந்த கடல்ல எழுந்த நஞ்சு முன்னீர் நஞ்சு, கடலில் எழுந்து வந்த நஞ்சு. அது எப்படி வந்தது? விண்ணும் மண்ணும், பூலோகத்தவரும் தேவலோகத்தவரும் எல்லாரும் கலங்க பயப்படும்படியாக, பூலோகத்தவர் தேவலோகத்தவர் எல்லாரும் பயப்படும்படியாக கடல்ல இருந்து ஒரு விஷம் வந்தது. அந்த விஷத்தை அமுது செய்தாய், நீ எடுத்து குடிச்சியே. அதனால அமுது என்பது நல்ல பொருள், நஞ்சு என்பது கெட்ட பொருள். இந்த உலகத்துல அமுது போல நல்லவர்களும் இருக்கார்கள், நஞ்சு போல கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அதுக்காக நீ என்ன செய்யற? நஞ்சாச்சேன்னு சொல்லி அத அடிச்சு விட முடியல. எப்படி அமிர்தத்தை குடிப்போமோ அது போல நஞ்சையும் குடிச்சு வச்சிருக்கிறேன். அது போல நீ நல்லவர்களை காப்பாத்துறது மாதிரி கெட்டவர்களையும் காப்பாத்து. அதுக்காக சொல்ற, நஞ்சு அமுது செய்தாய். விஷமாயிருந்தா கூட அதை நான் குடிக்க மாட்டேன்னு தூக்கி ஊத்திலே, அமிர்தத்தை எப்படி குடிக்கலாமோ அது போல விஷத்தையும் குடிச்சு வச்ச. அது போல நீங்கள் மாதிரி கெட்டவர்களையும் கூட நீ காத்தருள வேண்டும், நல்லவர்களை காப்பது போல எங்களையும் காக்க வேண்டும் என்பதற்காக இப்படி சொல்ற. முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய் கருணாகரனே. கருணை ஆகரன், ஆகரம் என்றால் இருப்பிடம், கருணைக்கு இருப்பிடம் கருணாகரன். கருணைக்கு இருப்பிடமாய் இருக்கிற பெருமானே, துலங்குகின்றேனை, நடுங்கிக் கொண்டிருக்கிற என்னை அடியேன் உடையாய் என் தொழுகுலனே. எனக்கு உடையாய், எனக்கு எஜமானனாக உள்ளவனே. தொழுகுலம், நான்
தொழும்படியான குலதெய்வமாக இருக்கிற பெருமானி, என் குலதெய்வ பெருமானின்னு ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம் என்று இந்த உலகத்துல ஒன்னொன்னு சொல்லப்படும். இப்ப மாணிக்க வாசகர் தனக்கு யார தொழுகுலம் என்று சொல்றார்? சிவனையே தனக்கு குலதெய்வமாக சொல்றார். சிவன் தான் எனக்கு குலதெய்வம், அவனை நான் வழிபடுகிறேன் என்று சொல்றார். பெரும்பாலும் இந்த குலதெய்வம் என்று சொல்றதெல்லாம் சிறு தெய்வமா இருக்கும், அவைகள் பெருந்தெய்வமாக இருக்கிறதில்ல. வீரன், காட்டேரி, மாடன், அங்காளம்மன் இது போன்ற சிறு தெய்வங்களாகத்தான் இருக்கிறத இவர்கள் குலதெய்வம் சொல்றார். அந்த சிறு தெய்வத்தை விட பெருந்தெய்வமாகிய முழு முதற் கடவுளாகிய சிவனை நாம் கடைபிடிக்க வேண்டும், சிவனை வழிபடணும், சிவனை நாம் குலதெய்வமாக கொள்ளணும். அதுக்காக சொல்றார், எனக்கு குலதெய்வம் இந்த சிவன் தான் என்று. என் குலதெய்வமே, தொழுகுலமே, நான் தொடப்படுகின்ற குலதெய்வமாயிருக்கிற பெருமானே என்று சொல்லி, ஆகவே சிறுதெய்வமாகிய தெய்வங்களை வேண்டாம், பரம்பொருளாகிய சிவனையே குலதெய்வமாக கொண்டு வழிபடுங்கள் என்றெல்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார் இந்த பாடலாலே. குலன் களைந்தாய் களைந்தாய் என்னை குற்றம் கொற்றச் சிலையாம் விலங்கல் எந்தாய் விட்டுடுதி கண்டாய் பொன்னின் மின்னும் கொன்றை அலங்கல் தாமரை மேனி. அப்பா, ஒப்பில்லாதவனே, மலன்கள் ஐந்தால் சுழல்வன் தயிரில் பொறுமத்துறவே குலங்களைந்தாய். முதல்ல எனக்கு ஜாதி பற்ற ஒழிச்சாய். ஜாதியிலே அபிமானம் கொண்டு இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்கு சாதி வேண்டாம், எல்லாரும் ஒரு இறைவனுடைய குமாரர்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளும் இறைவனுடைய பிள்ளைகள் தான். அப்படி இருக்கிற போது சாதி ஒன்றுக்கு மேல் இல்லை. ஆகவே எல்லாரும் இறைவன் குழந்தை என்று சொல்லி நாம் சமப்படுத்திக் கொள்ள வேண்டும். சாதியை என்னை விட்டு பிரித்தார். ஆகவே சாதி களைந்தாய், குலம் களைந்தாய், களைந்தாய் என்னை குற்றம். அதுக்கப்புறம் இன்னும் என்னிடத்துல எத்தனையோ குறைபாடு இருந்தது. அந்த குறைபாடெல்லாம் ஒன்றொன்றா விட செய்தாய், என்னை பக்குவப்படுத்த. சாதி வரி பிடிச்ச அலைஞ்ச என்ன சாதி வேணாம் சொல்லி நல்வழிப்படுத்தினேன். இன்னும் வேற ஏதோ நான் குற்றம் செய்திருந்தேன், அந்த குற்றங்களை எல்லாம் நீக்கி என்னை நல்லவனாக்கினாய். கொற்றச் சிலையாம் விலங்கல் என்றாய். விலங்கல் மலை, கொற்றச் சிலையாம் மலங்கள், வில்லாக கொண்ட பொன்மேறு மலையை உடையவனே, பொன்மேறு மலையையே வில்லாக கொண்டவனே, விட்டெழுதி கண்டாய், என்னை கைவிட்டு விடாதே பெருமானி. பொன்னின் மின்னும் கொன்றை அலங்கலும், பொன் போல ஒளிவிடும்படியான கொன்றை மாலை அணிந்த பெருமானே. தாமரை மேனி அப்பா, தாமரை போல சிவந்த உடம்பை உடைய பெருமானே. இறைவன் தலையில வச்சிருக்கிறது கொன்றை பூ, அவன் உடம்ப பார்த்தா தாமரைப்பூ போல செக்கச்சவேன்னு இருக்கிறான். அதனால கொன்றப்பூ பொன்னை போல மின்னுகிறது என்றும் அவரோட உடம்பு தாமரை போல் இருக்கிறது என்றும் இதிலே சொல்லுகிறார். பொன்னின் மின்னும் கொன்றை, பொன்னை போல் எழுகின்ற கொன்றை அலங்க கொன்றை மாலை அணிந்தவனே. தாமரை மேனி அப்பா, தாமரை பூவை போன்ற உடம்பை உடைய அப்பா, அப்பனே, தகப்பனேன்னு சொன்னார். இந்த அப்பா என்ற வார்த்தையும் மேலே இருக்கிற குலங்களைந்தார் என்பதையும் சேர்த்து பார்த்தா தான் நமக்கு புரியும். நீ அப்பன், இந்த உலகத்தில் உள்ள அத்துணை பேருக்கும் நீதான் தகப்பன். அப்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் உன்னுடைய பிள்ளைகள். உன்னுடைய பிள்ளைகள் என்றால் ஒரே சாதி தான், வேற சாதி கிடையாது. அதனாலே என் குலங்களைந்தாய், என்னிடத்தில் இருக்கிற சாதி பிற்றை, சாதி என்று சொல்லுகிற ஒரு வெறியை நீ அழித்து விட்டாய் என்றெல்லாம் சொல்ற. அதனாலே என் பெருமானே, மலங்கள் ஐந்தால் சுழல்வன், நான் இந்த உலகத்திலே இப்போ தடுமாறிக் கொண்டிருக்கிறேன். என்னை 5 விதமான மலங்கள் தடுமாற வைக்கின்றன என்று சொல்கிற. மலம் 3 என்றும் மலம் 5 என்றும் சமய சாஸ்திர நூல்கள் சொல்லுகின்றன. சைவ சித்தாந்தத்துல 3 மலம், ஆணவம், கண்மம், மாயை என்று 3 மலத்தை சொல்லும். இனி இதோட 2 சேர்த்து மொத்தம் 5 மலங்களாக சொல்லும். ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதாயி என்று சொல்லுகின்ற இந்த 5ஐயுமே மலங்களாக சொல்லுவார். 5 என்ற குறிப்பு இவருடைய இடத்துல வரும். சித்தாந்தத்துல மலம் 5 என்று சொல்லுகின்ற இலக்கணம் இங்கே திருவாசகத்திலும் பேசப்பட்டிருக்கிறது. இந்த இடம்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான இடங்கள். மலங்கள் 5, மலம் 5ன்னு மாறி முன்னும் பின்னுமாக 2 புறமா சுடன்று கலக்கம் எடுத்து அந்த தயிர் கலங்குவது போல நான் கலங்குறேன். கலக்கிறது எது? மத்து. கலங்குவது எது? தயிர். 5 புலன், 5 மலங்கள் தயிர் மத்து போல கலக்குது.
நான் தயிர் போல கலங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்றார். தயிரை போல மத்து உறவே, பெரிய மத்து வந்து விழுந்தவுடன் தயிர் எப்படி கலங்குமோ அதுபோல 5 மலத்தாலே நான் சுழன்று கொண்டு இருக்கிறேன். இதே கருத்தை அடுத்த பாட்டுல திரும்பவும் நமக்கு சொல்ல வரார். மத்துரு தண்டயிரில் புலன் தீக்கதுவ கலங்கி வித்துருவேனை. முதல்ல தயிரையும் மத்தியும் சொல்ற போது தயிரை தன்னையாகவும் மத்த 5 புலன்களாகவும் 5 மலங்களாகவும் சொன்னார். இப்ப படிக்கிற பாட்டுல தயிர் தான் தயிர் என்றும் மத்து என்பது 5 புலன்களாகவும் சொல்றார். மத்துரு தண்டயிரில் மத்து வைத்து நாட்டப்பட்ட தயிரை போல புலன் தீக்கதுவ, புலனானது கெட்ட வழிகளை என்னிடத்திலே தூண்டிவிட, தீக்கதுவ என்பது தீய வழிகளை தூண்டிவிட்டது. தூண்டி விடுவதனாலே கலங்கி வித்துருவேனை, நான் தடுமாறுகிறேன். அப்படி கலங்கி தடுமாறுகிற என்னை விடுதி கண்டாய், விடாதே பெருமானி. வெண்தலை மிளச்சும், வெண்மையான தலைமாலையை தலையிலே சூடிக்கொண்டிருக்கிற, கொத்துரு போது மிளைந்து இன்னும் கொத்து கொத்தாக பூக்களை தலையிலே சூடிக்கொண்டு, குடர் நெடுமாலை சுற்றி, மனிதனுடைய குடலையே மாலையாக சுற்றி கொண்டு, தத்துரு நீருடன் ஆற செஞ்சாந்து அணி சச்சயனே. தத்துரு நீருடன் ஆற, நீரு திருநீரு உடம்பிலே பூச்சி இருக்கார். அந்த திருநீரோட செஞ்சாந்து சந்தனத்தையும் அணிந்திருக்கிறார். சச்சயனே, சர்ச்சைக்கு உரியவனாக இருக்கிற பெருமானே. இது பெருமானுடைய உருவத் தோற்றத்தை சொல்ல வருகிறார். முதல்ல என்னென்ன சொல்றார்? வெண்தலை மிளச்சி, சிவபெருமான் தன் தலையின் மேலே தலைமாலை அணிந்து கொண்டிருக்கிறார். இது பல இடத்துல தேவாரத்தில் வருது. சிவபெருமான் தலையிலே தலை வச்சு கொண்டிருக்கிறார். கொத்துரு போது மிளைந்து, பூவை கொத்து கொத்தா சூடி இருக்கார். இதுவும் தேவாரங்கள்ல வருது. குடர் நெடுமாலை சுற்றி, குடர மாலையா போட்டிருக்காருன்னு கிடையாது, தேவாரங்கள்ல பார்க்க முடியல. சிவபெருமான் தன் உடம்பில எலும்ப போட்டிருக்கார், ஆமைய போட்டிருக்கார், மற்ற பாம்ப மாலையா போட்டிருக்கார். ஆனா குடரை பிரிச்சு மாலையா போட்டுக் கொண்டார் என்று சொல்லுகிற ஒரு செய்தி தேவாரங்களிலே காணப்படல. இவர் ஒருத்தர் தான் சொல்றார். அப்ப சிவபெருமான் குடரை எங்க மாலையா போட்டார்? அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். இவர் மாணிக்கவாச சொல்லிட்டா அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு சான்று சொல்லி ஆகணும். எப்ப இவர் குடர மாலையா போட்டார் அப்படின்னு கேட்டா, பைரவர் என்று ஒரு மூர்த்தம் இருக்கிறது. அந்த பைரவர்லயே கால பைரவர், அப்புறம் மாகாளர் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்கு. அந்த மாகாளர் என்று சொல்லுகிறவர் இந்த உலகத்தை எல்லாம் அடிக்கிற காலத்திலே அடிக்கிற தேவராக வருகிறவர். சிறு தெய்வங்கள், அவர்களெல்லாம் சிறு தெய்வங்கள். இப்ப அங்காளம்மன் ஒரு கோயிலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அங்காளம்மனோடு கூட இன்னொரு சிவன் வேஷத்துல ஒருத்தர் போட்டு வருவார். அங்காளனா ஒரு பார்வதியா போட்டு, அவளும் குடலை மாலையா போட்டு இந்த விடிய காலம்பர ஸ்மசானத்துக்கு போய் ஒரு ஆட்டை உரிச்சு அந்த குடலை வாயில கவி கொண்டு வருவார். சிவன் மாதிரி வர்றவரும் தன் கழுத்துல அந்த குடலை மாலை போட்டு வருவார். அந்த 2 பேரும் யாருன்னா, அது மாகாளரும் காளி. காளிதான் அந்த பெண். ஆனா வர்றது சிவன் போல இருந்தாலும் அது மாகாளர் என்று சொல்கிற ஒரு சிறு தெய்வம். ஆகவே இந்த மாகாளரும் இந்த காளியும் இந்த உலகத்திலே அடிப்பு சக்தியாக ஒரு காலத்திலே தோன்றுவார்கள். அதுவும் இறைவனுடைய அவதாரம். அந்த காலத்தில் இறைவன் குடல் மாலை அணிகிறார் என்பது சாஸ்திரத்தில் இருக்கு. அதை வச்சு மாகாளராக வந்த காலத்திலே எலும்ப மாலையா போட்டு தலையில எலும்பை வைத்துக் கொண்டு அவர் வந்தார் என்பதாக கொள்ளலாம். தத்துரு நீருடன் ஆறச் செஞ்சாந்து அணி, உடம்பிலே திருநீரும் பூசுகிறார். ஒரு பக்கம் திருநீரு, ஒரு பக்கம் சந்தனம், இதையும் பூச்சிக்கொண்டு வந்தார். வலது பக்கத்திலே திருநீரு, இடது பக்கத்திலே சந்தனம். வலது பக்கத்திலே சிவன், இடது பக்கம் உமை. உமை என்ன பண்ணுவா? தன் உடம்பிலே சந்தனம் பூச்சிக்கொள்கிறார். சிவன் திருநீரு பூசுகிறார். அதனால்தான் திருநீரும் சந்தனமும் பூசிக்கொண்டு வருகின்றவனே, சச்சயனே, உன்னை பத்தி நான் விளக்கமா சொல்ல முடியாது. நீ பெரிய சர்ச்சைக்கு உரியவன். சர்ச்சைன்னா விவாதத்துக்கு உரியவன். உன்னுடைய இயல்புகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களினாலே முடிவு கண்டறிய முடியாதவனாக இருக்கிறாய். முடிவு கண்டறியாத விஷயம்னா சர்ச்சை. இது சர்ச்சைக்குரிய விஷயம்னு தூக்கி வச்சிருவோம், முடிவு காண முடியாது. ஆகவே இது விவாதத்துக்கு உரியது. விவாதத்துக்குரியதாக இறைவன் இருக்கிறான். இறைவனை நாம் முடிவு செய்து கண்டுவிட முடியாதவனானே, அவனை சர்ச்சையன் என்ற வார்த்தையாலே சொல்லுகிறார். சச்சயனே,
மிக்க தன்புணல் பின்கால் நிலன் நெருப்பு நெருப்பாம் மிச்சயனே. சர்ச்சைக்குரிய பெருமானே, தன்புணல் புனல் தண்ணீராகவும், விண் ஆகாயமாகவும், கால் காற்று நெருப்பாகவும், நிலன் பூமியாகவும், நெருப்பு நெருப்பாகும். இதுல 5 பூதம் வந்துட்டு. புனல் தண்ணீர், விண் ஆகாயம், கால் காற்று, நிலம் பூமி, நெருப்பு, பஞ்சபூதங்களும் சொல்லி இந்த பஞ்சபூதமாகவும் இருக்கிற பெருமானே, இந்த பஞ்சபூதமாக இறைவன் விளங்கிக் கொண்டிருக்கிறான். பஞ்சபூதமா இருக்கிறான் என்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயல்பு. தீனா சுடும், தண்ணீர்னா குளிர்ச்சியா இருக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கணம் இருக்கு. அதுதான் தன்மை. அந்த தன்மை இறைவனிடத்தில் இருக்கு. இந்த 5 பூதத்துக்கும் 5 தன்மை உண்டு. இந்த 5 தன்மையும் அவனிடத்திலே இருந்து இந்த 5 பூதத்துக்கு வந்திருக்கின்றன. அதனால அவன் காரணனாய் இருந்து இது காரியமாக உலகத்திலே உற்பத்தியாயிருக்கிறது. அதனால இந்த இத்தனை பொருளாக இருக்கிறாய் என்றால் இந்த பொருளுக்குள் அதனதன் தன்மையாக நீ இருந்து கொண்டிருக்கிறாய். விச்சயனே, பெரிய சாமர்த்தியம் உடையவனே, விட்டெழுதி கண்டாய், என்னை கைவிட்டு விடாதே. வெளியாய் கரியாய் பச்சையனே, செய்ய மேனியனே. பல நிறம் சொல்ற. கடவுளுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறம் இல்லை. வெளியாய் வெண்மையாக இருக்கிறவன், கரியாய் கருப்பாய் இருக்கிறவன், பச்சையனே பசுமையாக இருக்கிறான், செய்ய மேனியனே சிவப்பா இருக்கிறான். சில சமயத்துல சிவபெருமான் உடம்பு சிவப்பா இருக்குன்னு சொல்றோம். அவனே வலது பாகம் சிவன், இடது பாகம் உமையா வந்துட்டானா அப்போ இன்னொரு பாகத்தை என்ன சொல்றோம் என்றால் அந்த பாகம் பச்சையா இருக்குன்னு சொல்றோம். உடம்புல திருநீர் பூசி இருக்கிற போது வெள்ளையா இருக்கு, கண்டம் கழுத்து கருப்பு விஷம் குடிச்சதுனால கருப்பா இருக்கு. இப்படி உன் உடம்புக்குள்ளேயே எல்லா நிறமும் கலந்திருக்கிறது. உன் பட அரவ கச்சையனே, படமெடுத்து ஆடுகின்ற அரவம் பாம்பை கச்சை இடுப்பிலே கயிறாக கட்டி இருக்கிறவனே. கடந்தாய் தடந்தாள அடற்கரியே, கரி யானையை கடந்தாய் வென்று விட்டாய், யானையை வென்ற பெருமானே. அடற்கரி போல் 5 புலன்களுக்கு அஞ்சி அழிந்த என்னை, நான் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். யானையை என்னை எழுத்தா எப்படி பயப்படுவனோ அதுபோல இந்த 5 புலன்களுக்கு பயப்படுகிறேன். அடல் கரி, கொல்லுகின்ற கரி யானை. கரினா கருப்புன்னு அர்த்தம். கருப்பா இருக்கிறதுனால யானைக்கு கரி என்று பெயர். அடுப்புல நெருப்புல தண்ணி ஊற்றி அணைச்சிட்டோம்னா அதுக்கு என்ன பேர் சொல்றோம்? கரி. ஏன் கரிங்கிறோம்? நெருப்பா இருக்கும்போது செப்பா இருந்து தண்ணி ஊத்திட்டா கருப்பா விடுது, நேரம் கருப்பா இருக்கு. கருப்பா இருக்கிறதுனால கரி. அது போல யானையும் அந்த கருப்பா இருக்கிறதுனால யானைக்கும் கரின்னு பேரு, அடுப்பு கறிக்கும் கரின்னா பேரு. இது இடையணும். இந்த வல்லினம் போட்டு கரி என்று எழுதிட்டோம்னா அது சாப்பிடுறது. அது வேற இது வேற, அதுக்கு சம்பந்தம், நேரமே அதுக்கு சம்பந்தம் இல்லை. அடல் கரி போல் கொல்லும் தமை வாய்ந்த யானையை போல 5 புலன்களுக்கு அஞ்சி, 5 புலன்களுக்கு நான் பயந்து கொண்டு அழிந்த என்னை, இப்படி தடுமாறி போயிருக்கிற என்னை விடற்கரியாய் நீ விட்டு விடாதே பெருமானே. விட்டுடுதி கண்டாய், விட்டு விடுவாயோ? விழுத்தொண்டற்கு அல்லால் தொடர்கரியாய், உன்னை பின்பற்றி வர வேண்டுமானால் சிறந்த தொண்டராயிருந்தால் தான் வர முடியும். விழுத்தொண்டர்களுக்கு அல்லாமல் மற்றவர்களினாலே தொடர்ந்து உன்னை பிடிக்க முடியாது. நான் கடவுளுக்கு வழிபாடு பண்றேன், கோயிலுக்கு போறேன்னு 2 நாள் போவான், 3ஆம் நாள் நின்றுடுவான், அப்புறம் கோயில் போக மாட்டான். தொடர்ந்து செய்வானா? அது முடியாது. ரொம்ப கட்சியான உறுதியான தொண்டர்களாயிருந்தால் அத அந்த தொண்டை விடாமல் செய்வார். அவர்கள் தொடர்ந்து இறைவனை பற்றுவார்கள். தொடர்க்கு அறியாய் சுடர் மாமணியே, ஒளிவென்ற மாணிக்கமே, சுடு தீ சுழல கடற்கு அரிதாய் எழு நஞ்சு. நஞ்சு விஷம், கரிதாய் எழு நஞ்சு கருப்பாய் எழுந்த நஞ்சம், கடல் எழு நஞ்சு கடலிலே எழுந்த நஞ்சம். அந்த விஷம் எங்கே பிறந்தது? கடல்ல. எந்த நிறத்தோட? கருப்பு நிறமா. ஆனா கடல் எழு நஞ்சு கரிதாய் எழு நஞ்சு என்று பாடியிருக்கார். கடல்ல கருப்பாய் எழுந்த நஞ்சு. அது மட்டுமல்ல, நெருப்பு மாதிரி சுட்டு கொண்டு வந்ததா. சுடர், சுடு தீ சுழல, சுழலும்படியான தீயோடு கூட அந்த விஷம் வந்தது. அந்த விஷத்தை இவர் இறைவர் அமுதாக்கும் கரை கண்டனே, அதையும் உணவாக உண்ட கருத்த கண்டத்தை உடைய பெருமானே, என்ன விட்டு விடாதே என்று வேண்டிக் கொள்கிறார். கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மிண்டுகின்றேனை. கருணை மட்டு பருகி, அதை முதல்ல எடுத்துக்கும். இறைவன் குருநாதராய் வந்தார், கருணை காட்டினார் மாணிக்கவாசருக்கு.
அவரது கருணை ஆகிய தேனை உண்டார். அவர் திரும்பி போயிட்டார். போன பிறகு என்னாச்சு? கருணை மற்றும் பருகி, கருணை என்ற தேனை உண்டத்துல பருகினேன், கழித்து அப்பொழுது நான் கழிப்பா இருந்தேன். இப்ப என்னாச்சு? நீ மறைந்த பிறகு கண்டது செய்து மிண்டுகின்றேனே, மனம் போன போக்குல கண்டதெல்லாம் செய்றேன், மிண்டுகின்றேன், செருக்கி திரிகிறேன். நீ இல்லாம போனதுனால மறுபடியும் இந்த தவறுகளை நான் செய்ய ஆரம்பிச்சு விட்டேன் என்று சொல்றார். அப்படியாவது செஞ்சிருக்காரா? மாணிக்கவாசருடைய வாழ்க்கையில குருநாதரை இருக்கிற போது வரல ஒழுங்கா இருந்து, குருநாதர் பிரிஞ்ச பிறகு மாணிக்கவாசகர் தவறு செய்தார் என்பதற்கு ஏதாவது வரலாறு இருக்கானா? இல்ல. பின்ன என்ன சொல்ல வரார் என்று சொன்னால், இறைவன் இருக்கிற வரையிலும் அந்த வாசனா மலம் என்பது இவரை தாக்கவில்லை. மலம் என்பது ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறது. அந்த மலத்தை இறைவன் தீட்சையினாலே நீக்குகிறான். அவன் தினந்தோறும் அந்த தன்னுடைய பக்கத்தில் இருந்து உபதேசம் செய்ய செய்ய அந்த மலம் தேய்ந்து கொண்டே போகிறது. குருநாதர் போய்விட்டாரானால் மீதி எஞ்சி இருக்கிற மலம் கொஞ்சம் இருக்கும். அது எப்படி என்று கேட்டா, ஒரு பாத்திரத்துல பெருங்காயம் வச்சு மூடி வச்சிருந்தோம். பெருங்காயத்தை எல்லாம் எடுத்து சமைச்சாச்சு. அந்த பாத்திரத்தை மறுபடியும் வந்தாலும் பெருங்காய வாசனை தான் அடிக்கும். பாத்திரத்துல பெருங்காயம் இல்லாட்டா வாசனை அடிக்கும். அது மாதிரி இந்த மலத்தை இறைவன் அழிச்சு விட்டான். இருந்தாலும் இந்த உடம்புல மல வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கு. பெருங்காயம் பெருங்காயம் இருந்த பாண்டம் போல இந்த மலத்தின் வாசனை என்ன தாக்குது. முன்ன இருந்த மலத்தினுடைய ஒரு நிலை என்ன அறியாம வந்து தப்பு செய்ய என்னை தூண்டுது. அதைத்தான் நான் தூண்டுறதைத்தான் செய்துட்டேன்னு சொன்னார். இவர் தப்பு செய்யல. அந்த வாசனா மலம் இவரை திரும்ப தாக்க வருகிறது என்பதற்கு பதிலாக வந்து நான் தவறிவிட்டேனே பாட்டை பாடியிருக்கார். விடுதி கண்டாய் என்னை விட்டு விடாதே, நின் விரை மலர்த்தாள் பண்டு தந்தால் தோல் பணித்து, உன் விரை மலர்த்தாள் உன்னுடைய திருவடியை பண்டு தந்தால் போல் முன்னொரு தடவை வந்து காட்டினியே, அது மாதிரி பணித்து இன்னொரு தடவை காட்டு பெருமானி. பண்டு தந்தால் போலன்னா முன்ன ஒரு தடவை காட்டி இருக்கிறார், இப்ப நடுவில காட்டல என்ற அர்த்தம் ஆகுது அதுல. ஆனாலே முன்னே நீ வந்து எனக்கு திருப்பெருந்துறையில காட்டினது போல இந்த உத்தரகோசம் அங்கையிலும் எனக்கு வந்து நீ திருவடியை காட்ட வேண்டும் என்று கேட்கிற. பணித்தாற் போல் பணித்து பணி செய்ய கூவித்து, திரும்பவும் என்னை வேலை செய்யும்படி தொண்டு செய்யும்படி என கூவு, வா தொண்டு செய் என்று என்னை அழைத்து, என்னை கொண்டு எந்தாய் களையாய் களையாய குதுகுதுப்பே. என்னிடத்துல இப்ப குதுகுதுப்பு, ரொம்ப பரபரப்பு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆரவாரமான இந்த உலகத்துல நான் போகிற போது ரொம்ப பரபரப்போடு இருக்கிறேன். அந்த உலகச் சூழல்ல பரபரப்பு அடங்கி நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்ற. பரபரப்போடு இருக்கிற வரையிலும் நமக்கு ஞானம் வராது. பரபரப்பு எப்போ குறையுதோ அப்பொழுதுதான் நமக்கு ஞானம் புலப்படும். அதுதான் அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. ஏதாவது அவசரப்படுறான்னா அவனுக்கு யோசனை இருக்காது. கொஞ்சம் பொறுமையா அவசரப்படாம நிதானமா நடந்து கொண்டானால் அவனுக்கு அறிவு உதயமாகும். இத உலகத்திலேயே பார்க்க. அதைத்தான் பெரியவர்களும் சொன்னார்கள், வரவர கண்டு ஆராய் மனமே, பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன், வரவர கண்டு ஆராய், ரொம்ப அவசரப்படாதே நிதானமா நடந்து கொள் என்று புத்தி சொல்லி இருக்கிறார்கள். அதை அவர் சொல்றார், என் குதுகுதுப்பு களையாய குதுகுதுப்பே, எனக்கு நீக்க வேண்டிய களையாய் இருக்கிற குதுகுதுப்பை களையாய் நீக்கி விடுப்பா. இந்த பரபரப்ப அவசர புத்திய எனக்கு கொஞ்சம் நீக்கு என்று கேட்கிறேன். குதுகுதுப்பு இன்றி நின்று என் குறிப்பே செய்து நுண் குறிப்பில் விதுவிதுப்பேனை விடுதி கண்டாய், விரையார்ந்து இனிய மது மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனங்கனிவித்து எதிர்வது எப்போது பயில்வி கையிலை பரம்பரனே. குதுகுதுப்பின்றி ஒரு பரபரப்பில்லாமல் நின்று நிலைத்து நின் குறிப்பே செய்து, உன் குறிப்பே நான் செய்யணும், நீ எதை நினைக்கிறியோ அதை நான் செய்யணும். அப்படி செய்யற போது பரபரப்பு இருக்கக்கூடாது. பரபரப்பில்லாமல் அமைதியாக உன் திருவருள் குறிப்போடு நான் நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நின் குறிப்பில் விது விதிப்பேனை, இப்பொழுது நான் என்னாச்சு, உன்னுடைய திருவருள் குறிப்பிலே நான் விது விதிக்கின்றேன், கொஞ்சம் அருவருப்பு வைக்கிறேன். அதபடி செய்ய முடியாம என் மலவாசனை என்னை வேறு பக்கம் கெடுக்கிறது. அதனாலே விட்டுடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதே பெருமானே. விரையார்ந்து இனிய வாசனையோடு கூடிய
இனிமைய தித்திக்கின்ற மது போன்று தேனை போல விரையார்ந்து இனிய மது போன்று வாசனை உடையதும் தித்திப்புடையதும் ஆகிய மது தேன். ஆனா மது போன்று என்று மதுங்கிற சொல்ல 2 தடவை போட்டிருக்காரு. ஒரு தடவை சொன்னா போதும். சில சமயத்துல ஒரே பொருள் 2 தடவை வரும். அத அடுக்கு தொடர்னு சொல்லுவாங்க. 2 தடவை அடுக்கிறது, 3 தடவை அடுக்கிறது அப்படிலாம் ஒரு சொல்ல 2 தடவை சொல்லலாம், 3 தடவை சொல்லலாம். அவசர காலத்துல இப்ப சில சமயத்துல அப்படி சொல்லுவோம். அது மாதிரி 2க்கும் ஒரே பொருள் தான். மதுனா தேன் தான். அது அடுக்கி வந்ததுன்னு சொல்லி பொருள் அதுக்கு வேற பார்க்க வேண்டியது இல்லை. மது போன்று தேனை போல என்று பொதுவா வரை சொன்னா போதும். என்னை நீ என்ன செய்யணும்? வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து, என்னுடைய மனத்தை வாழைப்பழத்தை போல கனிய வைக்க வேண்டும். என் மனம் இன்னும் காயா இருக்கு. அந்த காயை நீ பழுக்க வைக்கணும். வாழைப்பழம் எப்படி கனியுமோ அது போல் கனிய வைக்க வேண்டும். எதிர்வது எப்போது? என் முன்னே நீ காட்சி கொடுக்க போறது எப்போ? எனக்கு நீ காட்சி கொடுக்கணும், இன்னொரு தடவை காட்சி கொடுக்கணும். அதுக்காக நீ எப்போ என் முன் வரப்போகிறாய் என்று கேட்கிறேன். இந்த 50 பாட்டு பாடி முடிச்ச உடனே இறைவன் வரப்போறான். இறைவன் வந்து ஒரு காட்சி கொடுத்துடுறேன். அதனாலதான் இப்ப கேட்கிறேன், எனக்கு நீ எப்ப வரப்போறே அப்படின்னு கேட்கிறேன். மனம் கனிவித்து எதிர்வது எப்போது? பயில்வி உன் தொண்டிலே என்னை பழக்கு. பயில்வினா பழக பண்ணு. உன் தொண்டையே செய்து கொண்டிருக்க செய். கையிலை பரம்பரனே, கைலாயத்தில் இருக்கிற பெருமானே, பரம்பரனேனின் பழவடியாரோடும் என் படிரு விரும்பு அரணே. பரம்பரனே, மேலுக்கு மேலான பெருமானே, நீ என்ன செய்கிறாய்? உன்னுடைய பழைய அடியார்கள் உனக்கு தொண்டு செய்கிறார்கள். நான் உன் பக்கம் தொண்டே செய்யாமல் ஏமாத்துறேன். ஆனா 2 பேரையும் நீ விரும்புறியே. நின் பழைய அடியாரோடு, தொண்டு செய்கிற உன்னுடைய பழைய அடியார்களோடு கூட என் படிரு, என்னுடைய பொல்லாங்கையும் கூட விரும்பு அரணே, ஆசைப்பட்டு ஏற்றுக்கொள்கிறவனே. ஒரு தந்தை தனக்கு பிள்ளை 2 பேர் இருந்தால், ஒருவன் நல்லவனாகவும் இன்னொருவன் கெட்டவனாகவும் இருந்தால், அதுக்காக கெட்டவனை அடிச்சு துரத்துகிறது இல்லை, அவனையும் அணைத்துத்தான் போவான். அதுபோல ஆண்டவன் எல்லாருக்கும் சமமாத்தான் இருக்கிறான். கெட்டவர்களை கைவிட்டு விடுவதில்லை. நல்லவர்களை எப்படி காக்க முயற்சிக்கிறானோ அதுபோல் பொல்லாதவர்களையும் காக்க முயற்சிக்கிறான். பொல்லாங்கை தீர்த்து நல்லவராக பார்க்கிறான். அந்த பொல்லாங்கை தீர்க்கிறதுக்காக கொஞ்சம் அப்பப்ப அப்படி தண்டனை கொடுப்பான். தண்டனை கொடுத்து திருத்தி நல்லவராக ஆக்கி விடுவான். அதனால்தான் சொல்றார், உன் பழவடியாரை போலவே என்னுடைய குற்றங்களையும் கூட ஏற்றுக்கொள்ளுகிற பெருமானே, விட்டுடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதே. மெய் முயற்கரையின் அரும்பு அற நேர் வைத்து அணிந்தாய், தலையிலே சூடிக்கொண்டிருக்கிறாய். தலையில 2 பொருளை வச்சிருக்கார் சிவபெருமான். பாம்பு ஒண்ணு, சந்திரன் ஒன்று. 2ம் பகையா இருந்தாலும் நீ வச்சிருக்கேங்கிற. முயல் கரையின் அரும்பு, முயல் கரைங்கிறது சந்திரன். சந்திரனுக்குள்ள ஒரு கருப்பா களங்கம் இருக்கே, அதுக்கு முயல் கரைன்னு பேர். இந்த முயல் கரை என்பது 6 பேரா சந்திரனை குடித்தது. அந்த சந்திரனுடைய ஒரு அரும்பு, ஒரு துண்டு, ராவி எடுத்து ஒரு துண்டை எடுக்கிறோம். பூசணிக்காய ஒரு கீத்து போட்டு எடுத்தா எப்படி பலவா இருக்குமோ பிறை சந்திரன் போல, அது போல இந்த சந்திரன்ல ஒரு துண்டு வெட்டி எடுக்கணுங்கிறார். முயல் கரையின் அரும்பு, அரும்பு என்பது ஒரு கீற்று. அற, 2வது வர அற என்பது அரவு, பாம்பு. அரவு என்பது ஊ என்ற எழுத்து கெட்டு அற, அற, அரா, அரவு எல்லாம் ஒரே பொருள் தான். செய்யுள்ள அரவு என்பதுல ஊனா கெட்டு அறான்னு கூட வரும், அரன்னு வரும். இந்த இடத்துல அரன்னு வந்திருக்கு. அரும்பு அற நேர் வைத்து, அந்த சந்திரனின் துண்டை பாம்புக்கு சமமா உன் தலையில வைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ நல்லவரையும் வச்சிருக்கிற, கெட்டவரையும் வச்சிருக்கிற. உன் தலையில நல்லதாய் சந்திரனும் இருக்கிறான், பாம்பு போல கெட்டவனையும் வச்சிருக்கிற. அதனாலதான் முன்னே சொன்னார், பழ அடியாரோடு என் படிரு விரும்பு அறான். பழ அடியார்கள் நல்லவர்கள், அவர்களோடு தீமை செய்கிற என்னையும் நீ ஏற்றுக்கொள்கிறாய். அதுக்கு சான்றாதான் உன் தலையில நீ பாம்பையும் ஒரு சந்திரனையும் சேர்த்து வைத்திருக்கிறாய் பெருமானே. வினையேன் மனம் அஞ்சி பொதும்புறவே, வினயனாகிய நான் மனம் அஞ்சி, என் மனத்துக்கு பயந்து, பொதும்புற அந்த மனமாகிய 5 புலன்களாகிய காற்றுக்குள் நான் நுழைய அஞ்சுகிறேன். அவ்வாறு என்னை அஞ்சாதபடி என்னை நீ காத்து கொடுக்க வேண்டும் என்று அவரை பெருமானை விட்டுடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதே. மனம் அஞ்சி பொதும்புற விட்டுடுதி கண்டாய், என் மனம் 5 காற்றிலே சென்று போய்விடாதபடி என்னை காத்தருள்வாயாக. பொதும்புரு தீப்போல் புகைந்து எரிய புனல் தீக்கதுவ,
பெதும்புருவேனை. பொதும்புரு தீப்போல். பொதும்புனா காடு. காட்டுல இயற்கையா தீ பத்திக்கும். தீ பச்சா பெரிய தீ, புகை, நெருப்பு எல்லாம் வரும். அது போல பொதும்புரு தீப்போல் காட்டில் ஏற்பட்ட தீயை போல புகைந்து எரிய, புகையும் நெருப்புமாக எரிய. எது எரியுது? நம்முடைய உடம்பு. உடம்புக்குள்ள 5 புலன். இந்த 5 புலனாகிய நெருப்பு நம்ம உடம்பாகிய காட்டுக்குள் போய் அதை தீப்பிடிக்க வச்சுட்டுது. புலன் தீக்கதுவே. 5 புலன் நம் உடம்புக்குள்ளே நெருப்பை பற்ற வைக்க வெதும்புருவேனை, அதனால் வெப்பப்பட்டு அழிகின்ற என்னை விடுதி கண்டாய், என்னை கைவிட்டு விடாதே பெருமானே. விரையார் நரவன் ததும்பும் தாரத்தில் தாரம் பயின்று மந்தாரம் முரல்வன வண்டு அதும்பும் கொழுந்தேன் அவிர்சடை வானத்து அடல் அரசே. இது பூரா ஒரு வர்ணனை. இறைவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன். வானத்து அடல் அரசு கடைசி வரியை சொல்றார். வானம் தேவலோகம், அதாவது தேவர்கள். வானத்து அடல் அரசு, தேவர்களுக்கும் மேலான இருக்கிற தலைமை வாய்ந்த அரசனாய் இருக்கிற தேவாதி தேவனாகிய பெருமானே, உன் தலையிலே நீ ஒரு பூ வச்சிருக்கிறாய். அது என்ன பூ? மந்தாரம். இப்ப கொன்றைய சொல்லல, மந்தாரம் என்ற ஒரு புது பூவை சொல்ற. அந்த மந்தாரம் என்ற பூ எப்படி இருக்கா? விரையார் நரவம் ததும்பம் மந்தாரம். விரை ஆர் வாசனை வீசுவது, நரவம் தேன் சொட்டுவது, நரவம் ததும்பம் தேன் சொட்டுவது மந்தாரம். மந்தாரம் என்ற பூ. மந்தாரம் என்பது கொக்குரகுன்னு சொல்வார். விளவிளேன்னு 5 இதழோட வட்டமா இருக்கும் அந்த பூ. கொக்குரகுன்னு அந்த பூவை சொல்லுவார்கள். அந்த பூவை இறைவன் தலையில வச்சிருக்கிறான். அந்த பூவில வண்டுகள் போய் மொய்க்குது. மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு. வண்டு அந்த பூவிலே போகும்போது பெரிய சத்தம் போட்டு கொண்டு போச்சு. அதான் தாரம் பயின்று. தாரம்டா பேரிரட்சல். உயர்ந்த சத்தம் போட்டு கொண்டு போகும்போது சத்தம் போட்டு பூகிட்ட போச்சு. பூகிட்ட போன உடனே அந்த பூவுல உட்கார்ந்த உடனே அது அதிகமா சத்தம் போடல, சத்தம் குறைஞ்சு போச்சு. அப்புறம் தேன் குடிக்க ஆரம்பிக்கும். இந்த வண்டு பூவிட்ட போற வரல தான் விரைந்து போகணுங்கிறதுக்காக ரெக்கைய கொஞ்சம் அதிகமா அடிக்கும். வண்டு பாடுவது என்பது வாயால் அல்ல. வண்டு இசை பாடுவது என்பதெல்லாம் அந்த இறக்கை அடிக்கிற வேகத்தினால் ஏற்படுகிற ஒலி ஓசைதான். இறக்கையினுடைய அசைவினால் ஏற்படுகிற ஒலியைத்தான் வண்டு நாம் பாடுகிறது என்று சொல்றோம். பூவுக்கு வருகிற வண்டு விரைந்து வரும்போது ரெக்கையை அதிகமா அடிக்கிற போது ஒலி அதிகமாக கேட்கும். அந்த பூவை நெருக்கின உடனே அது பறக்க கூடாது, ஒரு இடத்துல ஸ்டடியா நிக்கணும். நின்று தன்னுடைய அந்த நீண்ட ஒரு தேன் குடிக்கிற மூக்கு இருக்க அந்த பூக்குள்ள விட்டு தேனை குடிக்கணும். பூவுக்குள்ள உள்ள தேனை குடிக்கிற வரல பறந்துகிட்டே இருக்கணும். அப்ப மெல்லுசா அடிக்கும். வேகமா அடிச்சா பறந்து எட்டி விடுவோம். ஆகவே இடத்துல நிக்கிறதுக்காக ரெக்கைய மெதுவா அடிச்சு அந்த பூவுக்கு மத்தியில இருக்கிற தொலையில தன்னுடைய தும்பி என்ற அந்த மூக்கினாலே உள்ளே செலுத்தி தேனை உடிக்கும். அதனால ஓசை குறையும். அது 2ஐயும் கண்டுபிடிச்சு சொல்ற. முதல்ல ஒலிக்கிற ஒலி தாரம், 2வது ஒலிக்கிற ஒலி மந்தம் என்று சொல்ற. இசை பாடுகிறார்களே அவர்கள முதல்ல ஆரம்பிக்கிற போது கீழ்ஸ்தாயி, அதுக்கு மேல கொஞ்சம் வரும்போது மத்தியமஸ்தாயி, ரொம்ப உச்சத்துல ஒருத்தன் பாடுற போது தாரஸ்தாயி, அதான் பெரிய இரைச்சல். ரொம்ப அதிகமான கட்டையில அவருடைய குரல் வரும், அதுக்கு தாரம்னு பேர். கீழே ஆரம்பிக்கிற போது அது கீழ்த்திசை, 2 மத்தியமம், மேலே இருக்கிறது தாரம். அந்த இசை இலக்கணப்படி தாரம் மத்தியமம் என்ற 2ஐயும் சொல்ற. மந்தாரத்தில் தாரம் பயின்று முதல்ல பேரொலியை செய்து மந்தம் பயில் பிறகு மெல்லிய ஒலியை பயின்று கொண்டிருக்கின்ற வண்டானது அதும்பும் உள்ளே இருக்கிற தேனை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்துக் கொண்டு இருக்கிறது. முதல்ல யோகியர்கள், இந்த வண்டு என்பது யோகிகள், ஞானிகள். அந்த ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? உலகத்திலே திரிகிற போது கொஞ்ச நாள் ஆரவாரமாக சத்தம் போட்டவர்களாக இருந்தார்கள். வெளியிலே இறைவனை இனி கண்டுபிடிக்க முடியாது, யோகத்தினாலே பார்க்க வேண்டும் ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியாகிவிட்டார். அமைதியா உட்கார்ந்து மனசுக்குள்ளேயே இறைவனை தியானம் பண்ணி அவனை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். பூர்வ மத்தியிலே இறைவன் தென்படுகிறார். அங்கே அந்த இறைவனுடைய அமுதமாகிய தேன் வருகிறது. அந்த தேனை அந்த ஞானிகள் உண்கிறார்கள்.
ஆகவே மந்தாரம் என்ற பூ தன்னுடைய உடம்பேதான் பூ. அந்த உடம்புக்குள்ளேதான் இந்த அமுதம் இருக்குது. அந்த அமுதத்தை உயிர் என்று சொல்லுகிற வண்டு முதல்ல ஆரவாரம் செய்து உலகத்திலே சுற்றி கொண்டு வந்துட்டு ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து யோகத்தினாலே புருவ மத்தியில போய் அந்த தேனை அமைதியாக இருந்து மென்மையாக ஒலித்து பருகுகிறது. வெளியே சுத்தி சுழலுகிற போது அந்த சிவாய நம என்று சொல்லுகிற மந்திரத்தை அந்த ஞானி சத்தம் போட்டு சொல்லி வந்தார். அந்த மந்திரத்தை ரொம்ப பெருக்க சத்தம் போட்டு சொன்னா பலன் கிடையாது, பலன் குறையும். அந்த மந்திரத்தை மெல்ல சொன்னால் பலன் அதிகமாகும். அத 100 தடவை சொல்ற பலன் இங்க 5 தடவை சொன்னா போதும். அமைதியா சத்தம் போடாம 5 தடவை சொன்னாலே உறக்க 100 தடவை சொல்றதனுடைய பலன் கிடைக்கும். அதனால வெளியில இருந்து இவர் அதிக சத்தம் போட்டு சிவாயனமன்னு சொல்லி இறைவனை பார்க்க முடியாம அதே மந்திரத்தை யோகத்தில் இருந்து மெல்ல அந்த புருவ மத்தியில அந்த மந்திரத்தை சொல்ல 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 அந்த அமுதம் ஒழுகி தேனை பருகிறார். அந்த இலக்கணத்தை தான் ஒரு வண்டு மேலும் மந்தார பூ மேலும் வைத்து ஞானியாகிய மாணிக்கவாசர் சொல்றார். விரையார் நரவம் ததும்பு மந்தாரம், வாசனையும் இருமையும் உடைய தேனை உடையதான மந்தாரம், அமுதத்தை தன்னிடத்திலே பெருக்கத்தக்கதான நம்முடைய உடம்பு. அந்த உடம்பிலே தாரம் பயின்று ஒரு வண்டு, உயிராகிய வண்டு பேரொளி முதல்ல செய்தது. சிவாயனம்ங்கிறத சத்தம் போட்டு சொல்லி அதன் பிறகு மந்தம் முரல், மந்தம் என்ற சொல்லை மெதுவா மூக்கால சொல்ல, முரலுதல் என்றால் மூக்கால சொல்லுதல், சிவாயனம 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 அப்படி மூக்கால சொல்றார். மூக்கால சொன்னா அதான் முரலுதல். அந்த மாதிரி மென்மையா சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த வண்டு தேனை அது பெற்று விடுகிறது. வண்டு அதும்பும் கொழுந்தேன், அது தேனை குடிக்கும்படியான கொழுமையான தேன் உடையதாகிய அவிர் சடை, விரிந்த சடையுடைய பெருமானி, ஞானத்தை உடையவனே, ஞானத்திலே தேன் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. ஞானத்தை அடைந்து அந்த ஞானத்தின் வழியாக தேனை பெற்று அமுதத்தை இந்த ஞானிகள் உண்கிறார்கள் என்ற செய்தியை ஒரு உள்ளுரை, இதுக்கு என்ன சொல்வார்கள், உள்ளுரை என்று சொல்வார்கள். அரைசே அரியா சிறியேன் பிழைக்க பிழைக்கு அஞ்சலெண்ணில் அல்லால் விரசே முடியாய் விடுதி கண்டாய். அரைசே அரசனே, எனக்கு தலைவனாயிருக்கிற பெருமானே, அரியா சிறியேன், நான் இன்னும் உலகத்துல எது நல்லது எது கெட்டதென்று நான் அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். பிழைக்கு அஞ்சல் என்னாய், எண்ணி நல்லால் நான் சில தவறு செஞ்சுட்டேன், அரியா சிறியனா இருந்ததுனால தவறு செய்திருக்கிறேன். அந்த தவறை பார்த்து நீ என்ன மன்னிச்சு நீ தவறுக்காக பயப்படாதப்பா என்று எனக்கு நீ ஆறுதல் சொல். பிழைக்கு அஞ்சல், நீ செஞ்ச பிழைக்காக பயப்படாதே மகனே. என் நின் அல்லால் என்று நீ எனக்கு சமாதானம் சொன்னால் அல்லாமல் நான் இனி வாழ முடியாது. விரசேர் முடியாய், வாசனை உள்ள பூவை தலையில் அணிந்த பெருமானே, விடுதி கண்டாய், என்னை விட்டுவிடாதே. வெண்ணகை கருங்கண் திரைசேர் மடந்தை மணந்த திருப்பொற்பத புயங்கா. இதுல ஒரு வரலாறு சொல்ற. கடலோரத்திலே வளர்ந்த ஒரு பெண், அவளை கல்யாணம் பண்ணி கொண்டார் என்பது மீனவர் குலத்தில் பிறந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டது என்பது வலைவீச்சன படலம் என்ற திருவிளையாடல் கதை. சிவபெருமான் ஒரு சமயம் கைலாயத்திலே உமாதேவிக்கு ஆகமங்களை சொல்லிக் கொண்டிருக்கார். வெளியிலே காவல் நந்தியை வைத்து, நந்தியை இந்த யாரையும் இப்ப உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் உபதேசம் பண்றார். அந்த சமயத்துல தேவர்களா வந்தார்கள். தேவர்களை நான் உள்ள விட மாட்டேன்னு நந்தி தடுத்து விட்டார். தேவர்களா போயிட்டார். அப்புறம் விநாயகரும் முருகனும் அந்த வாசப்படிக்கு வந்தார். நந்தி தடுக்கல, வீட்டு குழந்தைகள் தானே என்று விட்டுட்டார். ஆக விநாயகரும் முருகனும் உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்த உடனே முருகன் போய் உமாதேவி மடியில உட்கார்ந்து கொண்டார். உமாதேவி ஆகமத்தை கேட்காமல் தன் பிள்ளைய கொஞ்ச ஆரம்பித்தார். சிவபெருமானுக்கு கோபம். நான் ஆகமத்தை சொல்லும் போது இந்த ஆகமத்தை கேட்காம பிள்ளையிடத்தை நீ கொஞ்சனதுனாலே நீ வளர்ச்சியா போய் பெற என்று சாபமிட்டார். கடற்கரையில மலையர் குடும்பத்திலே போய் நீ பிறந்து விடும். அதை பார்த்த உடனே முருகனுக்கு கோபம் வந்தது. எங்களுடைய தாயாரே இந்த சாபப்பட்டதுக்கு காரணம் இந்த ஆகமம் தானே, இந்த ஓலைகள்ல இருக்கிற ஆகமம் தானே, இதை கிழிச்சு நான் தூக்கி எறிஞ்சிடுறேன் என்று அந்த முருகன் என்ன பண்ணார், அங்க இருந்த எல்லா ஆகமத்தை கிழிச்சு கடல்ல தூக்கி எறிஞ்சிட்டார். இதை கண்ட உடனே சிவபெருமானுக்கு அடுத்த கோபம் வருது. அவர் என்ன பண்ணார், முருகனை நீ ஊமையா போய் பெற, ஞான சாஸ்திரத்துக்கு மதிப்பில்லாம அவமானம் பண்ணதுனாலே நீ ஊமை பிள்ளையா உலகத்துல பிறந்தது என்று சாபமிட்டார். அடுத்தாற் போல விநாயகரை கூப்பிட்டு அவருக்கு சாபம் போடல விட்டுட்டார்.
ஏன்னா அதுக்கு ஒரு காரணம். வீட்டுல தலைப்பிள்ளையா இருக்க, தலைப்பிள்ளைய தவிக்க கூடாது. தலைப்பிள்ளைய சாபம் விட்டா அந்த சாபம் நமக்கே தான் திருப்பி வரும். 2வது பிள்ளைய அடிக்கலாம், உதைக்கலாம், வையெல்லாம் சாபம் விடலாம், அது நமக்கு வராது, திருப்பி வராது. 3வது பிள்ளைய எதை வேணாலும் செய்யலாம். தலைப்பிள்ளைய சாபம் விடக்கூடாது என்று ஒரு தாக்கம். அதனால விநாயகருக்கு சாபம் விட்டா திரும்ப தனக்கே வரும்னு நிற்போம் அப்படின்னு அவர் விட்டுட்டார். நந்தியை கூப்பிட்டு ஏன் இவர்களை உள்ள விட்டாய், அதனால நீ சுறாமீனா கடல்ல போய் நீந்து என்று அவருக்கு சாபம். சுறாமீனா கடல்ல கிடந்து நீந்துறார். உமாதேவி கடற்கரை ஓரமா வளையர் வீட்டுல ஒரு பெண்ணா வளர்றார். அந்த ஓலைகள் எல்லாம் கடல்ல சமுத்திரத்துல கிடைக்கும். இந்த நிலையில இப்ப சிவபெருமானே இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் வருது. ஏன்னா அவளை மறுபடியும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். உமாதேவி பிரிந்திருக்க முடியாது. அதனால இவரே ஒரு வளையனா வேண்டிய நிலைமை ஏற்படுது. எப்படின்னா அந்த வளையன் என்ன பண்றான், தன் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்க காலத்துல சம்பளவர்கள் கடல்ல மீன் பிடிக்க போகும்போது இந்த சொரா மீன் எல்லாருடைய சம்பளவர் படகை எல்லாம் கவுத்து விட்டுட்டு இருந்தது. அவரெல்லாம் ஓடி வந்து ராஜாட்ட சொன்னாரு, ஒரு சொரா மீன் இருக்கு, அதை வலை வீசி பிடிக்கணும், இல்லாட்டி எங்களால போக முடியாது. அவன் போய் பல வலையெல்லாம் போட்டு வீசி பார்த்தான், வலை அறுந்த போது தர பிடிக்க முடியும். கடைசியில ஊர்ல கன்றாப்பட்டான். இந்த சொரா மீனை யார அடக்கிறானோ அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னு. அப்ப வேற ஊருக்காரெல்லாம் வந்து பார்த்தா ஒருத்தனாலும் முடியல. சிவபெருமானிய நேர வந்து அவரே ஒரு வலையனாகி அவரே வலை வீசினார். இந்த மீன் தானா அடங்கி வலைக்குள்ள சிக்கிச்சு. வலையிலிருந்து வலையோட அந்த மீனை கரையில இழுத்து போட்டார். அந்த செம்படவன் இந்த பெண்ணை கூப்பிட்டு சிவபெருமானுக்கு அந்த கடற்கரை ஓரத்திலேயே கல்யாணம் பண்ணிட்டா. கல்யாணம் முடிஞ்ச உடனே பார்வதி பரமேஸ்வரனா அவங்களுக்கு காட்சி விட்டு அவங்க மறைஞ்சு போறாங்க. சுறாமீனா இருந்தவனும் சாபம் நீங்கி நந்தியா கைலாயத்துக்கு போயிடுறார். முருகன் ஊமையா பிறந்து உக்கரகுமாரன் என்று பெயரோடு பாண்டி நாட்டுல கொஞ்ச நாள் ராஜாவா இருந்து அவர் பிறகு உருத்தர சம்பன் என்ற பெயரோடு பிறந்து பெரிய புலவனா இருந்து அப்புறம் சாபம் நீங்கி அவரும் கைலாயம் போகிறான் அவருடைய வரலாறு. இந்த மாதிரி ஒரு கதையை, திருவிளையாடு புராண கதையை இதில் சொல்றார். வெண்ணகை கருங்கண் வெண்மையான பற்களையும் கருங்கண் கருப்பான கண்களையும் உடையார். திரை தேர் மடந்தை அலைவோரத்திலே வாழ்ந்த வளர்ச்சியாகிய பெண்ணை மணந்த கல்யாணம் செய்து கொண்ட திரு பொற்பக புயங்கா, கல்யாணம் பண்ணி கொண்ட அழகான திருவடிகளை உடையவனே, புயங்கா பாம்பை உடையவனே, பதப்புயங்கா என்று பதம்னா கால், புயங்கம்னா பாம்பு. காலில் கூட சிவபெருமான் பாம்பு அணிஞ்சிருக்கிறார். சிவபெருமான் தலையில காதல குண்டலம், கழுத்துல பாம்பு, இடுப்புல பாம்பு, கையில பாம்பு, காலில பாம்பு, எல்லா இடத்துலயும் பாம்பு. ஆகவே காலிலும் பாம்பு அணிந்திருக்கிறார் என்பதனால பதப்புயங்கா, காலிலும் பாம்பை அணிந்த பெருமானி, வரை சேர்ந்து அடர்ந்தன்ன பெரிய மலையே ஒன்று கூடி என்னை வந்து நசுக்க வந்ததை போல வல்வினைதான் வந்து அயர்வனவே, வினையெல்லாம் பற்றி என்னை துன்புறுத்துகின்றன, என்னை நசுக்க பார்க்கின்றன என்று சொல்றார். அடர் புனலால் புலனால் நிற்பிரிந்து அஞ்சி அஞ்சொல் நல்லார் அவர் தம் விடர் விடலே விடலேனை. அடர் புலனால், புலன் ஐம்புலன்கள், அடர் துன்புறுத்தும்படியான 5 புலனாலே நிற்பிரிந்து, உன்னை பிரிந்த காரணத்தால், நீ இருக்கிற வரை இந்த புலன்கள் என்னை அடங்கி இருந்தது, என்னை தொந்தரவு செய்யல. நீ என்னை விட்டு பிரிந்த பிறகு இந்த 5 புலன்களினாலே அஞ்சி நான் பயந்து சாகிறேன். அஞ்சொல் நல்லார் அவர்தம் விடர் விடலேனை. அஞ்சொல் நல்லார், அழகிய சொல்லை பேசுகின்ற பெண்கள், அப்பெண்களுடைய விடர் பாமுகர். விடர் என்றால் பாமுகர், பெண்ணறையை நெற்றி போகின்ற விடர்களை சுற்றி அவரோடு நானும் ஒரு காமுகராகவே அலைந்து கொண்டிருந்தேன் என்பதாக சொல்ற. அஞ்சொல் நல்லார் அவர்தம் விடர் விடரேனை, அந்த விடர் கூட்டத்தை, காமுகர் கூட்டத்தை விடாது பின்பற்றி போன என்னை விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதே, என்னை காப்பாற்று, நல்லவனாற்று. விரிந்தே எரியும் தொடரமையாய் பறந்து விருந்து ஒளிவிடுகின்ற தொடர் போன்ற பெருமானே, சுடுகாட்டு அரசே, சுடுகாட்டில் இருக்கிற பெருமானே. சிவபெருமானுக்கு சுடுகாட்டு அரசு என்று பெயர். அதனால அவர் காடன், சுடுகாட்டுல இருக்கிறதுனால காடன். காடன் மாடன் என்றெல்லாம் சிறுதெய்வம் இன்னைக்கு ஆக்கிட்டாங்க. இது சிறுதெய்வம் அல்ல, சிவனுக்கே உரிய பெயர். பெரும்பாலும் இந்த சுடுகாட்டுலதான் பழைய காலத்துல மக்கள்லாம் போய் வழிபாட்டு கொண்டிருந்தார். இறந்தவர்களுக்கு நடுகள் நட்டு வழிபட்டார். அந்த இடத்திலே காற்றிலே இறைவன் இருக்கிறதாக அந்த நட்டக்கள் தான் சிவலிங்கம்.
அந்த சிவலிங்கத்தை வணங்குற போது காட்டில் இருந்தான் காடன் காடன் காடன். அவனுக்கு ஒரு மாடு இருந்தது, ஏறுகிற வாகனம். ஆனால் அவனை மாடன் என்று பெயர் பண்ணார். ஆகவே சுடுகாட்டுக்குரிய நாளை காடன், விஷபமாகிய காளையுடைய நாளை காடன். இதெல்லாம் சிறுதெய்வம் அல்ல, சிவனுக்குரியது. பிற்காலத்துல சிறுதெய்வமாக்கி அதுக்கு கல்லு சாராயம் எல்லாம் வச்சு படைக்கிற அளவுக்கு மாற்றி விட்டார்கள். உயர்ந்த தெய்வத்தை மக்கள் ஆச்சாரம் பெற்று மாற்றி விட்டார்கள். அப்பேற்பட்ட அந்த பெருமானை தொடர் அணையாய் சுடுகாட்டு அரசே தொடும்பற்கு அமுதே, அடியார்களுக்கு அமுதம் போன்று இருக்கிறவனே, தொடர் வரியாய் சென்று பின்பற்ற முடியாதவனே, தமியேன் தனி நீக்கு தனி துணையே. தனியேன், நான் இப்ப தனியாயிருக்கிறேன், உன்னை பிரிஞ்சு தனி நீக்கு, என் தனிமையை ஒழி, நீ என்னோடு கூட வந்து சேர், உன்னை விட்டு பிரிந்திருக்க என்னால் முடியவில்லை என்று கேட்க. தனி துணை நீ நிற்க, ஒப்பற்ற துணை நீ இருக்க, யான் சறுக்கி நான் செருக்கிக் கொண்டு தலையால் நடந்தேன். அதாவது விரோதமாக நடந்து வந்தேன். தலையை கீழே வச்சு காலை மேல நீட்டி நடந்தேன். தலை கீழே நடந்தான்னா விரோதமாக நடப்பதுதான் தலையால் நடத்தல். தனி துணை நீ இருக்க, உன்னை விட்டுவிட்டு நான் செருக்கி இப்படி தலைகீழாக நடந்தேன். வினை துணையேனை, வினையே இப்பொழுது எனக்கு துணையா பெற்றிருக்கிற என்னை விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதே பெருமானே. வினையேன் உடைய மனத்துணையே, தீவினையனாகிய என்னுடைய மனத்துக்கு துணையா இருக்கிற பெருமானே. என்றன் வாழ் முதலே, என்னுடைய வாழ்வுக்கு முதலாக இருக்கிற பெருமானே. எனக்கு எய்ப்பினில் வைப்பே, இழைத்த காலத்திலே உபயோகப்படுத்துவதற்காக சேமித்து வைக்கப்பட்ட வைப்பே. வாழ்வுதல் என்றாலும் எய்ப்பினில் வைப்பென்றாலும் ஒரே பொருள்தான். என் வாழ்க்கைக்கு முதலாக இருக்கிற பெருமான் அப்படின்னு இன்னொரு தடவை பொருள் செய்யலாம். நான் வாழ்வதற்கு மூல காரணமாக இருக்கிற பொருளை தந்தவனே என்று சொல்லலாம். எய்ப்பினில் வைப்பு, நான் தளர்ச்சி உற்ற காலத்திலே எனக்கு தேடி வைக்கப்பட்ட பொருளாக இருக்கிறவனே. திரை துணையேனும் பொறேன், நான் ஒரு தினை அளவு கூட இனி பொறுக்க மாட்டேன். துயர் ஆக்கையின் பின்பலையே, இந்த துயரத்தை தருகின்ற ஆக்கை என்ற உடம்பு, இந்த உடம்பே எனக்கு ஒரு வலையாயிருந்து துன்பம் தருகிறது. அதனாலே இந்த துன்பத்தோடு கூடிய உடம்பை இனி பொறுக்க மாட்டேன் என்று கேட்க. இனி கடைசி பாடலுக்கு நாம் வருகிறோம். மலை தலை மானன் நோக்கியர் நோக்கின் வலையிற்பட்டு மிளைத்து அலைந்தேனை விடுதி கண்டாயே. வெண்மதியின் ஒற்றை கலைத்தலையாய் கருணாகரனே, கைலாயம் என்னும் மலைத்தலைவா, மலையான் மணவாளா என் வாழ் முதலே. வலை தலைமானன் நோக்கியரு, வலையை வீசி பிடிக்கிற போது அந்த இடத்துல வலையிலே அகப்பட்டு கொண்டு மீன் வரும். ஒரு வலையிலே அகப்பட்ட மானை போல, வலை தலை மானன், வலையில் சிக்கிக் கொண்ட மானை போல அந்த மான் என்ன செய்யும்? தடுமாறு. ஐயோ, அந்த வலையில இருந்து எப்படி போறதுன்னு இங்கும் அங்கும் தடுமாறு. அந்த மான் தடுமாறுவது போல நோக்கிய கண்ணை உடையவர். மான் கண் என்று பெண்களுக்கு கண்ணை ஓமை சொல்றமே, அது எதுக்கு சொல்லப்படுறா? தடுமாறுகின்ற நிலைக்கு மட்டும்தான். அந்த பெண்களுடைய கண்ணு பயந்து இந்த தடுமாறும். அந்த தடுமாற்றத்துக்காக மானன்ன நோக்கியன்னு சொல்ல வரும். அது வலைத்தலை, வலையில் அகப்பட்டு கொண்ட மான் போன்ற நோக்கை உடையவரே. நோக்கை உடைய பெண்கள் நோக்கின் வலையிற்பட்டு, அவரது கண்ணாகிய வலையிலே நான் சிக்கி நிலைத்து திருக்குடைந்து அலைந்தேனை திரிந்து கொண்டிருந்தேன். இதுவரை நான் செருக்கி அலைந்தேன். இனி என்னை விட்டு விடாதே. நான் தவறு செய்தவனாயிருந்தாலும் மன்னிக்க வேண்டும். இந்த நீத்தல் விண்ணப்பம் பூராவும் தன்னுடைய குற்றத்தை எல்லாம் நீக்கி என்னை காக்க வேண்டும். அதான் நீத்தல் விண்ணப்பம். அப்படி ஒரு பொருள். என்னை நீ விட்டு பிரிந்தாயே விடாதே என்று கேட்பது ஒரு பொருள். நான் செய்த தவறை நீத்து என்னை ஆட்கொள் என்று சொல்லுகிறது ஒரு பொருள். இதாக 2 விதமான பொருள். மிளைத்து அலைந்தேனே விடுதி கண்டாய், வெண்மதியின் ஒற்றை கலைத்தலையாய். வெண்மையான சந்திரனது ஒரே ஒரு கலையை தலையிலே அணிந்த பெருமானே, கருணாகரனே, கருணைக்கு இருப்பிடமானவனே, கைலாயம் என்னும் மலைத்தலைவா, கைலாயம் என்ற மலையிலே இருக்கிற பெருமானே, மலையாள் மணவாளா, இமயமலை மகளாகிய உமாதேவிக்கு கணவனே, என் வாழ்முதலே, என் வாழ்க்கைக்கு முதலாக இருக்கிற பெருமானே, என்னை விடுதி கண்டார் என்று கடைசியில முடிக்கணும். முதலை செவ்வாட்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனை விடுதி கண்டாயே. விடக்கு ஊன்மிடைந்த சிதலை செய் காயம் பொறேன்
சிவனே முறையோ முறையோ திதலை செய் பூன்முளை மங்கை பங்க என் சிவகதியே முதலை செவ்வாட்சியர் சிவந்த வாயினை உடையாராகிய மங்கையர்கள். அந்த மங்கையருடைய வேட்கைதான் மனிதனை தொல்லை செய்கிறது. அதை மாணிக்கவாசகர் பிறர் மாட்டு நிகழ்கின்ற துயரத்தை தன் மாட்டு ஏற்றி தான் அந்த துன்பத்தை நுகர்ந்தது போல சொல்லுகிற செவ்வாட்சியரு வேட்கை வெந்நீரில் அமர்ந்த கொப்பைப்பழம் போன்ற சிவந்த வாயினை உடையாராகிய மங்கையரது ஆசையாகிய வெந்நீர் விருப்பத்துக்குகுந்த காமநீர் என்று சொல். அந்த பெண்களிடத்திலே இருந்து வருகின்ற காம இன்பத்திலே இவர் மூழ்கினார் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற கடிப்ப மூழ்கி அந்த செவ்வாட்சியரானவர்கள் முதலையாயிருந்து கடிப்ப. அந்த முதலை என்ற சொல்லை இப்போ சேர்த்து கொண்டு வந்து சேர்க்கணும். செவ்வாட்சியர்கள் பார்வைக்கு அழகானாக இருந்தாலும் கொடுமையிலே முதலையை போன்றவர்கள். முதலை பற்றினால் விடாது. அதுபோல் இந்த மங்கையருடைய ஆவலிலே ஒருவன் வீழ்ந்து விட்டால் அவர்கள் பிடியிலிருந்து சிக்கி வெளியிலே வர முடியாது. அந்த பிடியிலேயே மூழ்கி போய் விடுவான் என்பதை எச்சரிக்கிறார் மாணிக்கவாசகர் சுவாமி. முதலையை போன்ற பற்றினதை விடாது இருக்கின்ற குணத்தை உடையராகிய மங்கையர்கள் கடிப்ப இந்த ஆண் மக்களை பிடித்துக் கொள்ள மூழ்கி அந்த போகத்திலேயே மூழ்கி விடுகிறார்கள். மூழ்கி விதலை செய்வேனை. கடைசியில் அந்த துயரத்தினாலே தாங்க முடியாதவர்களாகி விதலை செய்கிறார்கள், நடுக்கங்கொள்ளுகிறார்கள். அதை தன்மாட்டி ஏற்றி விதலை செய்வேனை, தானே இப்படி துன்பப்படுகிறேன் என்பதாக காட்டிக் கொள்கிறார். அருணகிரிநாத சுவாமியுடைய வரலாற்றிலே இதை உறுதியாக நாம் பார்க்க முடியும். அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலே முத்தம்மாள் என்று சொல்லுகின்ற ஒரு தாசிக்கு மகனாக பிறந்தவர். முத்தம்மாள் பெரும் செல்வத்துக்கு அதிபதியாக வாழ்கிறாள். பொதுவாக தாசிமார்கள் தங்களுக்கு பெண் பிள்ளை பிறப்பதையே விரும்புவார்கள். ஆயினும் அவளுக்கு ஆண்மகவாக ஒருவன் பிறந்ததனை அந்த பெண் வெறுக்காமல் தான் வழிபடு கடவுளாகிய திருவண்ணாமலையாருடைய சுவாமியினுடைய பெயரை, அருணகிரி என்ற பெயரையே மகனுக்கு வைக்கிறார். மகனை செல்வ போகத்திலே அந்த அம்மையார் வளர்க்கிறார். செல்வ போகத்திலே வளர்க்கின்றவன் அழகிலும் அவன் இயற்கையிலே நன்றாக இருக்கிறான். அடுத்தாற் போல செல்வ போகத்திலேயே சுகமுடையவனாக இருக்கிறான். இயற்கையிலே அறிவும் அவனுக்கு திறமாக இருக்கிறது. குலக்கல்வி அவர்களுக்கு இசையும் நாட்டியமும். அதனாலே இசையை கற்றுக்கொள்ள அவன் அனுமதிக்கப்பட்டு இசையிலே வல்லவனாய்விட்டான். ஒரு மனிதனை கெடுப்பதற்கு அவனிடத்தில் இருக்கிற அழகு, அவனிடத்தில் இருக்கக்கூடிய இசை அல்லது கலை அவனை பெண்களிடத்திலே கெடுத்து கொண்டு போய்விடும். அதனாலே அருணகிரியானவன் தன்னுடைய இளம் வயதிலேயே செல்வத்தின் காரணத்தினாலே மங்கையரிடத்திலே அதிக ஈடுபாடு கொண்டவனாக மாறி போய்விடுகிறான். மங்கையரிடத்திலே அதிகமாக திளைக்கிறான். திளைத்து அளவில்லாத நிலை உடையவனாகி கடைசியில் நோயாளியாக ஆய்விடுகிறான். அந்த நோய் மிகுந்த போது தொழுநோய். அந்த தொழுநோயான காலத்திலும் கூட அந்த பரத்தேர் குலத்திலே இருந்தவர்கள் அவன் செல்வத்துக்கு விரும்பி அவனை ஏற்றார்கள். ஆனால் ஆண்டவன் அவனை திருத்த வேண்டும் என்று விரும்பி ஒரு நாள் அவனுக்கு எந்த ஒரு தாசியும் கிடைக்காமல் போய்விடுகிறான். பணம் எவ்வளவு அவன் தள்ளி தருவதா இருப்பினும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அதனாலே அவன் மனமருந்து வீடு திரும்புகின்ற போது அவனுடைய தாய் அருணகிரியை பார்த்து, ஏன் நீ வருத்தமாயிருக்கிறாய் என்று கேட்கிறாள். வருத்தத்துக்கு காரணம் அவன் சொல்லவில்லை. ஆனால் அவள் தெரிந்து கொண்டாள். தாய் மகனிடத்திலே சொன்னாள், அருணகிரி, நீ ஆண்மகன், நான் ஒரு தாசி. இப்போ நீ பிள்ளை அல்ல, நான் உனக்கு தாய் அல்ல. இரவு வந்து விட்டால் தாசி வேறு, மகன் வேறு. நீ ஒரு பெண்ணுக்காக இயங்குகிறாய். உனக்கு எந்த பெண்ணும் கிடைக்கவில்லை.
நான் தாசியானதனாலே என்னையே இன்றைக்கு எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டான். அந்த வார்த்தை கேட்ட போது அவன் குலுங்கி போனான். அப்பொழுதுதான் தான் செய்த தவறை அவன் உணர முடிந்தது. தாயே தனக்கு பெண்டாக கூடிய அளவுக்கு நான் வந்தேனே என்று மனம் கலங்கி அழுது தனியே போய் படுத்து உறங்குவான் போல இருந்தான். தாய் உறங்கிவிட்டாள். விடிய காலம் 4 மணி. இவன் உறங்கவில்லை. எழுந்து வீட்டை விட்டு வெளியில வருகிறான். நேரே ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆலய கதவு திறந்து ஒரு சிலர் கோயிலுக்குள்ளே போகிறார். இவன் ஆலயத்துக்குள் போனவன் கோபுரத்து குடவரையில் ஏறி கோபுர படிக்கட்டு வழியாக அந்த கோபுரத்தினுடைய உயர் கடைசி நிலையிலே போய் நின்று விடுகிறார். அங்கே நின்று இந்த உடலோடு இனி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, உடல் நீக்குவோம் என்று கீழே விழுகிறார். அப்படி விழுகும் போது முருகா என்று சொல்லி விழுந்ததினாலே அங்கிருந்த முருகன் அவனுடைய பரிபோக்குவ காலம் நல்ல காலமானதனாலே விழுகிற அருணகிரியை இறைவன் முருகன் தாங்கிக் கொண்டார். தாங்கி தன் கையினாலே தடவிய மாத்திரத்தில் அவன் நோய் நீங்கினான். ஞான உதயம் பெறுகிறான், அறிவு பெறுகிறான். முருகன் என்னை பாடு என்று சொல்கிறான். பாடு என்று சொன்ன உடனே முருகன் என்னை இப்பொழுது ஆட்கொண்டார். ஆனால் இன்று இரவு தொடங்குகிற போது என் தாயல்லவா என்னை ஆட்கொண்டாள். முருகனை பாடுவதா தாயை பாடுவதா? சரி, தாயை மறக்க கூடாது. முருகனை பாடும்போது தாயோடு சேர்த்து பாடணும் என்று சொல்லி முத்தை தருவத்தி திருநகையாத்தி குரு சத்தி சரவண என ஓதும். முத்தை, முத்தம்மாள் அவங்க தாயார் பெயர். அதனால என்ன பண்ணா முத்துனே வச்சு பாட்ட பாட ஆரம்பிச்சார். ஆகவே தன்னுடைய இறைவனை பாடுகிற போது கூட தாயினாலே திருந்திய அவன் தன்னுடைய தாய் பெயரை வைத்து அங்கே பாடி சீர்திருத்தம் பெறுகிறார். ஆகவே அந்த கடைசி நிலையிலே பெண்களோடு கூடி துன்பப்படுகிற நிலைதான் அருணகிரியாரிடத்துலதான் அதை நாம் பார்க்க முடியும். அதனை விதலை செய்வேன், உடல் நடுங்கி போனேன் என்று சொல்கிறார். அப்படி இந்த பெண்களின் காம இச்சை கெடுதிக்கு போக்கும், ஆனால் அதிலிருந்து ஒரு நல்ல திருப்பமும் கிடைக்கும் என்பதை அருணகிரியாருடைய வரலாற்றிலே பார்க்க. விடுதி கண்டாய், அதனாலே பெருமானே என்னை கைவிட்டு விடாதே, நான் தவறாக நடந்திருக்கலாம், என்னை மன்னித்துக்கொள் என்று கேட்க. விடக்கு உன்மிடைந்த சிதலை செய்வாய் செய், காயம் பொறேன் காயம் பொறேன். இந்த காயமாகிய உடம்பை இனி நான் தாங்க மாட்டேன். காயம் உடம்பு பொறேன், நான் சுமந்து கொண்டிருக்க முடியவில்லை பெருமானே, இந்த உடம்பிலிருந்து எனக்கு விடுதலை கொடு என்று மாணிக்கவாசகர் கேட்கிறார். ஏன் இந்த காயத்திலிருந்து நீ போகணும்னு கேட்டால் காரணம் சொல்ற. சிதலை செய் காயம், கரையான் செய்து கொடுத்த வீடு. இந்த வீடு உடம்பு இருக்கே, இந்த உடம்பு கரையான் கட்டுகிற புத்தும் ஒண்ணுதான், என் உடம்பு ஒண்ணுதான் என்று சொல்ற. கரையான் கீழே இருக்கிற மணலை எடுத்து அணுவணுவா சேர்த்து புத்து கட்டுது. அதுபோல இந்த உடம்பும் பஞ்சபூதங்களின் அணுக்களினாலே சேர்த்து கட்டப்பட்ட ஒரு கூடு. இது கீழே விழுந்தால் மண்ணிலே போட்டால் மீண்டும் மண்ணாகத்தான் போகும். ஆகவே கரையான் கட்டுகிற கூடும் என் உடம்புக்கும் வித்தியாசம் இல்லை. சிதலை செய் காயம், கரையான் செய்து கொடுத்த ஒரு கூட்டை போல, ஒரு புற்று மண்ணை போல ஆனது என் உடம்பு. விடக்கு ஊன்மிடைந்த காயம், அது மேல இருக்கு. விடக்குனாலும் மாம்சம், ஊனுனாலும் மாம்சம்தான். அதாவது ஒரு பொருளையே 2 சொல்லா சொல்றார். அப்படி சொல்றது கேட்டு வாசப்படின்னு இப்ப சொல்றானே, கேட்டுனாலும் வாசப்படினாலும் ஒண்ணுதான். அதை என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு, அது மாதிரி 2 சொல் ஒரே பொருள் தருகிறதா 2 சொல் சொல்றது ஒரு வழக்கத்துல இருக்கு. அது இலக்கியத்திலேயே கூட இருக்கு. அதுக்கு இது ஒரு இடம் ஆட்சி. விடக்கு ஊன்மிடைந்த மாமிசத்தால் ஆன, விடக்குனாலும் ஊன் என்றாலும் மாம்சம் என்று ஒரே பொருள்தான். ஆகவே மாமிசத்தாலான உடம்பு, கரையான் செய்த புற்றை போன்ற உடம்பு, இந்த உடம்பை நான் பொறுக்க மாட்டாது பெருமானே. சிவனே முறையோ முறையோ, சிவபெருமானே என்னை விட்டுட்டு போனது நியாயமா நியாயமா என்று கேட்கிறேன். திருப்பெருந்துறையிலே ஆட்கொள்ளும் போது இறைவன் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து ஆட்கொண்டார். கொஞ்ச நாள் கழிச்சு மறைஞ்சு போனார். இப்படி மறைஞ்சு போனியே, இது நியாயமா? இது முறையோ? சிவனே முறையோ முறையோ,
எதை இங்கே முறைன்னு சொல்றார்? விட்டு போனது. அதனால்தான் நீத்தல் விண்ணப்பத்துக்கு இந்த அர்த்தம் நாம் கொள்ள வேண்டும். சிதலை திதலை செய் பூன்முலை மங்கை பங்கா. உமாதேவியை ஒரு பக்கத்திலே உடையவனே, அந்த உமாதேவியினுடைய மார்பகம் கிதலை என்ற பசலை படர்ந்திருக்கிறது. பசலை என்பது மஞ்சள் நிறம், பெண்களுக்கு அழகு தருகிற ஒரு விதமான நிறம். அதுக்கு திதலை என்று தமிழ் இலக்கியங்களிலே சொல்லுவார்கள். பசலை என்று அது வரும். திதலை செய் பூன்முலை மங்கை, பசலை படர்ந்திருக்கின்ற ஆபரணை தணிந்த நகிலை உடைய உமாதேவியை பங்கா ஒரு பக்கத்திலே உடைய பெருமானே, என் சிவகதியே, எனக்கு மங்களமான கதியை தர இருக்கிற பெருமானே, என்னை விடுவது முறையோ முறையோ என்றார். கதி அடியேற்கு உன் கழல் தந்து அருளவும் உன் கழியா விதி அடியேனை விடுதி கண்டாய். வெண்தலை முழையில் பதி உடை வாழற பார்த்து இறை வைத்து சுருங்க அஞ்சி மதிநடு நீரில் குளித்து ஒளிக்கும் சடை மன்னவனே. கதி அடியேற்கு உன் கழல் அடியேற்கு கதி. பெருமானே, உன் திருவடிதான் எனக்கு சேர வேண்டிய பற்றுக்கோள். கதினா எனக்கு வேண்டிய இடம், பற்றுக்கோடாகிற சரணம். எனக்கு பிடிமானம் அது ஒன்றுதான். உன் திருவடிதான் எனக்கு கதி. அதைத்தான் நான் பற்றுக்கோடாக படிக்கிறேன். கழல் தந்து, அப்படி உயர்வாய் இருக்கிற திருவடியை நீ திருப்பெருந்துறையிலே வந்து எனக்கு கொடுத்தாய். கழல் தந்து அருளவும், திருவடியை கொடுத்து எனக்கு அருள் செய்யவும் கூட அந்த திருவடியின் பெருமை தெரியாமல் ஊன் கழியா விதி அடியேனை, எனக்கு என்னைக்கு நீ திருவடி தீட்சை செய்தியோ அன்றைக்கே நான் இந்த உடம்பை விட்டிருக்கணும். உடம்பை விட்டு உன்னுடைய ஆத்மாவை உன் திருவடியிலே சேர்த்திருக்கணும். சேர்க்காமல் இந்த உடம்போடு நான் இருந்தது தவறு. இன்னும் கொஞ்ச நாள் இந்த உடம்போடு இருக்கிறேன், இது நான் செய்த தவறு என்று அவர் வருத்தப்படுகிறார். கழல் தந்து அருளவும் ஊன் கழியா, ஊன்னா உடம்பு, இந்த உடம்பை நீக்காது இன்னும் உடம்போடே இருக்கிற விதியுடைய அடியேனை, அப்படிப்பட்ட என்னை. இந்த இடத்துல நாம ஒன்று சிந்திக்கணும். மாணிக்க வாசகரை இறைவன் ஆட்கொள்ள வந்து அவரை பரிமுகம் பண்ணியாச்சு. உடனே மோட்சம் கொடுக்கல. இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்துல இரு என்று சொல்லிவிட்டு போயிட்டார். ஏன் இன்னும் கொஞ்ச நாள் உலகத்துல இருன்னு சொன்னார்? அதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஊழ்வினை இருக்கு. அந்த ஊழ்வினைய அனுபவிச்சு தீர்த்தார். வினை முழுவதும் தீர்ந்தால்தான் மோட்சம் பெற முடியும். அந்த வினையை தீர்த்துக் கொள்வதற்காக கொஞ்ச நாள் இருன்னு சொன்னார். அது மட்டுமல்ல, உன்னால இது மாதிரி மாணிக்க வாசகமான திருவாசகம் பாட வேண்டியிருக்கு. நீ பாடி கொடுத்து பின்வருகிற ஜனங்கள் அதை கேட்டு உய்தி பெற வேண்டியிருக்கு. இந்த திருவாசகம் வெளிவரதற்காகவும் நீ இருக்க வேண்டும். இதை இறைவன் மனசில் வச்சுதான் இருன்னு சொல்லிட்டார். காரணம் சொல்லல, இருன்னார். இவர் என்ன சொல்றார்? உன் கழியா, என் உடம்பை கழிக்காது நான் இருந்தேன். காரணம் விதி, நான் செய்த பழைய வினை. அடியேனை, அந்த பழவினை உடையவனாகிய என்னை. ஆக ஊழ்வினை இருந்தது. அதனால்தான் நான் இன்னும் கொஞ்ச காலம் வாழ வேண்டிய அவசியம் இருந்தது என்பதை அவரே ஒத்துக்கொள்கிறார். விடுதி கண்டாய், அதனால என்ன விட்டு விடாதே. ஏதோ பழைய வினை இருக்கிறவன அனுபவிச்சுடுறேன், அனுபவிச்ச பிறகாவது என்னை ஏற்றுக்கொள், கைவிட்டு விடாதே என்று வேண்டுகிறார். அதுக்கு பிறகு ஒரு இலக்கியம், அப்புறம் பக்தி நயம் அல்ல. வெண்டலை முழையில் பதியுடை வாழற பார்த்து இறை பைத்து சுருங்க அஞ்சி மதி நெடுநீரில் குளித்து ஒளிக்கும் சடை மன்னவனே, சடை மன்னவனே, சடைய உடையவனே. அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்கிற விஷயம் ரெண்டு வரியில ஒரு தமிழ் இலக்கியம் படிக்கிறார்களே அவர்களுக்கு ஒரு சுவை உண்டு பண்றார். சிவபெருமானுடைய தலையில ஜடை இருக்கு, ஜடையில கங்கை இருக்கு, ஒரு பாம்பு இருக்கு, சந்திரனும் இருக்கிறான். இந்த கங்கை தண்ணீர், பாம்பு, பிறைச்சந்திரன், இந்த மூணிய வச்சு ஒரு கற்பனை பண்ணார். அந்த சிவபெருமான் தலையில ஒரு பிரம்ம கபாலம் தலை ஒண்ணு இருக்கு. அந்த தலை பொந்துல ஒரு பாம்பு உள்ள போய் அப்படி வெளியில தலை நீட்டிச்சு அந்த பாம்பு
வெளியில ஈட்டி ஒரு படத்தை விரிச்சுது. படத்தை விரிச்ச உடனே எதிரே இருந்த சந்திரன் பயந்துட்டான். ஐயோ, நம்மள கடிக்க போகுது பாம்பு. அப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருந்தா, ஜட மேல உட்கார்ந்தா அந்த பாம்பு கடிச்சிடும், உடனே தண்ணிக்குள்ள ஒளிஞ்சுக்குவோம் என்று சொல்லி அந்த சந்திரன் கங்கைக்குள்ள விழுந்து ஒளிஞ்சு கொள்ளுகிறான் அப்படின்னு ஒரு கற்பனை. இது நடக்கவே இல்லை. இது மாதிரி ஒண்ணு நடக்கல. நடந்தது போல இது இலக்கிய கர்த்தாக்கள், இலக்கிய புலவர்கள் தான் இப்படி கற்பனையாக ஒரு கதை சொல்லுவார்கள். அது மாதிரி ஒரு சொல்றாரு பாருங்க. வெண்தலை முழையில், சிவபெருமான் தலையில வெண்தலை பிரம்மகபாலம் இருக்கு. முழை, அந்த தலையில முழைனா ஒரு ஓட்டை தொலை, அந்த தொலையிலிருந்து பதி உடை, அந்த முளையிலே தனது இருப்பிடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாழ் அற, கொடுமையான பாம்பு. வாழ்னா கொடுமை, கொடுமையான பாம்பு. இந்த தலை பொந்துக்குள்ள இருப்பிடமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த பாம்பு அப்படி வெளியில இழுத்துத்தான். அது என்ன செய்தது? நெடுநீரில் குளித்து, மதிய சந்திரன் நெடுநீர் என்ற கங்கையில குளிச்சு உள்ள மூழ்கிட்டு பயந்து போய் தண்ணிக்குள்ள மூழ்கி ஒளிந்து கொள்ளுகின்றதான சடை மன்னவனே, சடைய உடைய பெருமானே. பக்தி சுவை அல்ல இந்த 3 வரி, கடைசி 2 வரி அது இலக்கிய சுவைன்னு சொல்ற. இலக்கியம் படிக்கிறவர்களுக்காக இப்படியும் ஒரு 2 வரி அவர் பாடி காட்டிருக்க. மன்னவனே ஒன்றும் அறியாச்சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டுடுதி கண்டாய் மிக்க வேதமை நூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே கழியா தொழும்பர் முன்னவனே பின்னும் ஆனவனே இம்முழுதைமேகே. மன்னவனே, எல்லாருக்கும் தலைவனாயிருப்பவன் மன்னன். அது மட்டுமல்ல, மன்னுங்கிறதுக்கு நிலைத்தவன் என்று ஒரு அர்த்தம். அழியாதவன். மன்னவன் என்றால் நிலையாயிருப்பவன், என்றும் அழியாதவன். கடவுளுக்கு அழிவே கிடையாது. அதனால்தான் கடவுளுக்கு மன்னன் என்ற பெயரை சொல்ற. இதை நம்ம சிவபுராணம் படிக்கும் போது கூட அரசேன் வந்தது, மன்னன் வந்தது. அப்பெல்லாம் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். மன்னன் என்றால் நிலை பேறு உடையவன். அந்த அரசன் கூட தன்னுடைய ஆட்சி திறமையிலிருந்து மாறுபடாம ஒரே நிலையாயிருந்த அரசாடுறதுனால அரசனுக்கு மன்னன் பெயர். கடவுளுக்கு நிலை பேராக அழியாதவனாயிருப்பதனாலே அவனுக்கு மன்னன் என்று பெயர். மன்னவனே ஒன்றுமாறு அறியா சிறியேன், நான் உன்னை ஒன்ற வேண்டும். ஒன்றுதல்னா திருவடியிலே சம்பந்தப்படுதல், திருவடியை சேரு. திருவடி அடைய நான் சேர தெரியாதவனாய் இருக்கிறேன். மகிழ்ச்சி மின்னவனே விட்டுடுதி கண்டாய். ஆகவே மகிழ்ச்சி மின்னவனே, மகிழ்ச்சியினாலே மின்னல் போல் பிரகாசிக்கின்ற பெருமானே விட்டுடுதி கண்டாய், என்ன கைவிட்டுடாதே சுவாமி. மிக்க வேதமை நூல் சொன்னவனே, வேதம் சொன்னவன் இறைவன் வேதத்தை தன் திருவாயால் சொன்னார், வேதத்தை அருளி செய்தார். அந்த வேதத்தை மட்டுமல்ல, மெய்நூல் ஆகமங்களையும் சொன்னார். வேதம் மெய்நூல் சொன்னவனே, அதுக்கு வேதத்தையும் ஆகமங்களையும் சொன்னவனேன்னு அர்த்தம். வேதமை நூல் என்று சேர்த்து வேதமாகிய மெய்நூலை சொன்னவன் என்று ஒரேடியா அர்த்தம் சொல்லலாம். வேதம் என்பது ஒரு சத்தியமான நூல், அழியாதது, மெய்நூல், உண்மை நூல். இருந்தாலும் வேதமும் அந்த வேதத்தின் வழிபட்டதாக இறைவனாலே சொல்லப்பட்ட ஆகமமாகிய மெய்நூலும் இறைவன் சொன்னான். இறைவனுக்கு 5 முகம். 5 முகங்களிலே கீழே உள்ள 4 முகங்களினாலே 4 வேதத்தை சொல்லிவிட்டார். இந்த கீழ் உள்ள முகத்துக்கு மேல் இருக்கிற உயர்ந்த முகம் ஈசானம், ஒரே முகம். அந்த ஒரே முகத்தினாலே 28 ஆகமங்களை சொல்றார். ஆகவே வேதத்தை விட ஆகமம் சிறப்பு. கீழ் முகங்களை விட உயர்ந்த முகங்களினாலே சொல்லப்பட்டதனாலே ஆகமத்துக்கு சிறப்பு. அதனால 2 சொல்றார். வேதம் ஆகமம் 2 சொன்னவனே, வேதம் மெய்நூல் சொன்னவனே, சொற்கழிந்தவனே. சொல்லால் உன்னை கண்டுபிடிக்க முடியாது. நீ வேதத்தையும் ஆகமத்தையும் சொன்னாலும் அந்த வேதத்தையோ ஆகமங்களையோ வைத்துக் கொண்டு உனக்கு இதுதான் இலக்கணம் என்று வரையறுக்க முடியுமா என்றால் சொல்லாலே வரையறுக்க முடியாது. சொல்லுக்கு அப்பால் பட்டவன். அதான் சொல் கழிந்தவன். மாற்றம் மனம் கழிந்த மறையோனே சிவபுராணத்துல சொல்றார். மாற்றம்னா சொல், அதான் இங்க சொல் கழிந்தவனே, சொல்லுக்கு அப்பாற்பட்டவனே. சொல் கழிந்தவனே கழியா தொழும்பரு முன்னவனே, உன்னை விட்டு பிரியாத அடியார்கள்
அந்த அடியார்களது தொழும்பை ஏற்றுக்கொள்கின்ற முன்னவன் தலைவனே, உன்னை விட்டு பிரியாதவர்கள் தொழும்பர், தொண்டு செய்கிறவர்கள். தொழும்புனாலும் தொண்டுனாலும் அடிமைனாலும் ஒன்றார். அடியார்களை அந்த அடியார் பணியை ஏற்றுக்கொள்கிற தலைவனே, பின்னும் ஆனவனே, நீ முன்னானவன் மட்டுமல்ல பின்னுமாய் இருக்கிறாய். அதாவது முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றியனேன்னு பின்னே ஒரு பகுதியில சொல்ல போறார் திருவம்பாவில. ஆகவே இதற்கு முன்னே எத்தனையோ பழைய பொருள் இருந்ததே, அதற்கும் பழைய பொருள் கடவுள். இனி வரப்போகிற புது பொருள் இருக்க, அந்த புது பொருளுக்கு அடுத்தாப்போல் தோன்ற புது பொருளாகவும் இவன் இருக்கிறான். ஆகவே இவன் எல்லாத்துக்கும் முன்னே எல்லாத்துக்கும் பின்னே, இந்த ரெண்டையும் வைத்து இங்கே சொல்லுகிறார். முன்னவனே பின்னவனே பின்னும் ஆனவனே, இம்முழுதையுமே, இந்த உலகம் முழுதையுமே நீ முன்னவனாக இருக்கிறாய், இந்த உலகம் முழுவதற்கும் நீ பின்னவனாகவும் இருக்கிறாய் என்று சொன்ன. முழுதையில் வேர்க்கண்ணியர் என்னும் மூறி தழல் முழுகும் உழுது அணையேனி விழுதி கண்டாய். நின் வெறிமலர்த்தாள் தொழுது செல்வான தொழும்பரில் கூட்டிடு சோத்து எம்பெருமா எம்பிரான் பழுது செய்வேனை விடேல் உடையாய் உன்னை பாடுவனே. முழுது அயில் வேல் கண்ணியர் என்னும் மூரித்தழல் முழுகும் விழுதனையேனை. பெண்கள் அவருடைய கண் எப்படிப்பட்டது என்பதை இங்கே சொல்ற. முழுது முழுமையான, அயில் கூர்மை பொருந்திய, வேல் வேலை போன்ற கண்ணியர் கண்களை உடையவர். அந்த பெண்களுடைய கண் வேல் போன்றது, கூர்மையானது, முழுசு, கொஞ்சம் கூட உடையாத அப்படியே முழுசா இருக்கிற ஒரு வேல் போன்ற கண்ணை உடையவர். கண்ணியர் என்னும் மூரித்தழல், அந்த பெண்கள் முழுவதுமே நெருப்பு. அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லா உறுப்புகளுமே சுட்டெரித்து விடக்கூடிய கொதிக்கிற நெருப்பு. மூரித்தழல், கொடுமையான நெருப்பு. மூரினா கொடுமை, கொடுமையான ஒரு நெருப்பு. அந்த தழலுக்கு முன்ன நான் எப்படி போனேன்? நெய் மாதிரி போனேன். நான் நெய்யா அந்த நெருப்புக்கு முன்னே போனா என்ன ஆயிடும்? உருகி போயிடும். ஆகவே பெண்களுக்கு முன் போன நான் உருகி போனேன், அந்த பெண்களில் தளத்திலே மயங்கி விட்டேன் என்பதற்காக இந்த உவமையை சொல்ல வர. மூரித்தழல் முழுகும் விழுது அணையேனை, கடலின் முன்னே போய் விழுந்து முழுகி போனேன். விழுது, விழுதுன்னா நெய், விழுது அணையேனை, நெய்யை போன்றவன். நெய் நெருப்புல விழுந்தா என்ன ஆகும்? உருகி ஓடி போகும். அது போல நான் உருகி வீணாய் போனேன். விடுதி கண்டாய், அவ்வளவு மோசமான என்னை நீ கைவிட்டுடாதே பெருமானி. நின் வெறிமலர்த்தால் தொழுது செல்வான தொழும்பரில் கூட்டிடு, என்னை உன் அடியாரோடு சேர என்னையும் அடியாராக ஆக்கு என்று கேட்க. அந்த அடியார்கள் என்ன பண்ணார்கள்? நின் வெறிமலர்த்தாள், உன்னுடைய வாசனை வீசுகின்ற திருவடி. வெறி வாசனை, தாள் திருவடி, மலர்த்தாள் இறைவனுடைய திருவடியை சொல்லுகிற போது அது பூ போன்றதென்றும் அதற்கு ஒரு வாசனை இருக்கிறதென்றும் பலரும் சொல்லுவார்கள். விநாயகர் கடவுளை எடுப்பல முதல் வரியிலேயே சீத களவ செந்தாமரை போம் பாதம், சீதம் குளிர்ச்சியும், களவம் வாசனையும், செந்தாமரைப்பும் செந்தாமரைப்பூவை போன்றதுமான பாதம். அந்த பாதமானது குளிர்ச்சியா இருக்கு, பிறகு களவம் வாசனை அடிக்குது, தாமரப்பூ போல இருக்கு என்று 3 அடமொழி சொல்லித்தான் பாதத்தை, விநாயகர் பாதத்தை சொல்ல வர. அதே மாதிரி திருவாசகத்துல பல இடத்துல திருவடியை சொல்லும் போது வெறியார் மலர்த்தாள், வாசனை வீசுகிறது, விரை மலர்த்தாள் என்றெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுவார். விரை மலர்த்தாள், வாசனை வீசுகிற தாள். அது என்ன? இப்ப பூ எடுத்தா மோந்தா வாசனை அடிக்குது, அது போல சுவாமியினுடைய காலம் மோந்தா வாசனை வருமா என்ன அப்படின்னா, அந்த வாசனை என்பது ஞானம், ஞான மனம். அங்க போனா அறிவு, அறிவு வாசனை அடிக்கும். அங்க போனா அறிவை நமக்கு வந்துடும். அந்த வாசனை நமக்கு அறிவை உண்டாய், அறிவென்ற மனம். அதனால அங்கே வாசனை என்று சொல்வது இந்த பூவுக்கு பூவிலிருந்து வருகிற வாசனை அல்ல, அது ஞான மனம். ஞானம் என்றதற்கு பொருள் கொள்ள வேண்டும். வெறி மலர்த்தாள் தொழுது செல்வான தொழும்பரில்
உன் திருவடியை வணங்கி 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 அவர்கள் எந்த வானத்துக்கு போகிறார்களோ செல்வான தொழும்பரு, அவர்கள் செல்லுகின்ற வானத்து உயர்ந்த இடத்திலே இருக்கிற தொழும்பர் அடியாரை, தொழும்பரில் அடியாரை போல கூட்டிடு, அந்த அடியாரை போல என்னையும் உன் திருவடியிலே கூட்டிக்கொள், அல்லது அடியாரில் கூட்டிடு, அடியாரோடு என்னையும் சேர்த்து, அந்த அடியாரை எப்படி உன் திருவடியில வச்சிருக்கிறியோ அந்த அடியார் கூட்டத்தோடு என்னையும் உன் திருவடியில் சேர்த்துக்கொள் என்று கேட்கிறார். எனவே இதற்கு முன் பல அடியார்கள் இறைவன் திருவடியை சேர்ந்தார்கள் என்றும் அந்த வரலாற்றை கேட்ட மணிவாசகருக்கு தானும் அந்த அடிக்கு போக வேண்டும் என்றும் விருப்பம் மேலிட்டார். இவர் முன்னே இறைவன் திருவடியடைந்த அடியார்கள் என்று சொல்வது ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர் போன்ற பெரியவர்களை, அந்த பெரியவர்களைத்தான் இங்க வெறிமலர்த்தால் தொழுது செல்வான தொழும்பர் என்று சொன்னது இந்த 3 பெரிய அடியார்களைத்தான் குறிப்பிடுகிறார். அந்த அடியார்களைப் போல என்னையும் உன் திருவடியில் கூட்டிக்கொள். சோத்து எம்பெருமான், எம்பெருமானே உனக்கு வணக்கம். சோத்து அப்படின்னா தோத்திரம், உனக்கு நான் வணக்கம் சொல்லுகிறேன். தோத்திரம் என்ற வார்த்தை சுருங்கி சோத்து என்ற சொல்லாக சுருங்கி வருகிறது. இது திருவாசகத்திலே மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். இந்த சோத்து என்ற வார்த்தையை நாம் திருவாசகத்திலே பார்க்கிறோம். இது தோத்திரம். தோத்திரம் என்பதனுடைய திரிவு. உங்களுக்கு வணக்கம், உங்களுக்கு தோத்திரம், உங்களை நான் தோத்திரம் செய்கிறேன் என்று அதற்கு அர்த்தம். சோத்து எம்பெருமான், பெருமானே உனக்கு நான் தோத்திரம் சொல்கிறேன், வணக்கம் சொல்லுகிறேன். பழுது செய்வேனே, நான் கெட்டதே செய்தவனாய் இருந்தாலும் என்னை விடேல், விடாதே பெருமானே. உடையாய், எனக்கு நீதான் எஜமான். உன்னை பாடுவனே, உன்னை நான் பாட்டு பாடுறேன், உன்னை நான் உயர்ந்து புகழ்ந்து பாடுகிறேன். என்னை பெருமானே விட்டு விடாது. உனக்கு வேணும் பாட்டு வேணும்னு வேணால் கேட்டால் கூட உனக்கு நான் பாட்டும் பாடி தருகிறேன், என்னை விட்டு விடாதே என்று சொல்ற. அப்ப உன்னை பாடுவேன் என்பதனாலே முன்னே இருந்தவர்கள் எல்லாம் ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரும் எப்படி அவரை பாடி அடைந்தார்களோ அதுபோல நானும் வேணாலும் உன்னை பாடுகிறேன் என்ற கருத்திலே அவர் சொல்கிறார். அப்பரும் சுந்தரரும் போன்றவர்கள் எப்படி பாடினார்களோ அதுபோலவே நானும் உன்னை பாடுகிறேன் என்று காரணமும் சொல்லி கேட்கிறார். அடுத்த பாட்டுக்கு வரும். பாடித்திலேன் பணிகேன் மணி நீ ஒளித்தாய்க்கு பச்சூன் வீடித்திலேன் எனை விடுதி கண்டாய் வியந்து ஆங்கு அறிந்து அலறி தேடிற்றிலேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடிற்றிலேன் கிடந்து உள் உருகேன் நின் உழைத்தன நின்று உழைத்தனே பாடிற்றிலேன். பெருமானே உன்னை அடையணும்னா இதற்கு முன்னிருந்த பெரியவர்கள் எப்படி பாடினார்களோ அதுபோல் நான் பாடணும். எனக்கு பாட தெரியலன்னா அவங்க பாடின பாட்டையே பாடினா போறோம். முன்னே இருந்தவர்கள் எப்படி பாடினார்களோ அது பாடினால் போதும். அதுக்கு சொல்றார் சுந்தரமூர்த்தி சொல்லித்தர. நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தரும் நாவினுக்கு அரசனும் சொல்லியவே சொல்லிய துகப்பானை. அந்த சோபெருமானை போய் நாம் புகழணும். அந்த சோபெருமான் நம்மிடத்திலே ஆசைப்படணும்னா நாம் புதுசா பாட்டு பாட வேண்டியதில்லை. இதுக்கு முள்ள நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் 2 பேர் பாடின பாட்டிருக்கே அதை அவர்கள் சொல்லியவே சொல்லி அவர்கள் சொன்ன பாட்டியே திரும்ப அந்த பெருமானிடத்திலே சொல்லி ஏத்தினால் அந்த ஏத்து உறப்பான். அந்த பாட்டை அவன் ரொம்ப விரும்பி கேட்டுள்ளான். ஆனால் நமக்கு ஒரு வேலை மிச்சம். நாம் புதுசா ஒரு பாட்டை கவனம் பண்ணி செய்யுளை ஏற்றி இறைவன் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியவர்கள் பாடின பாட்டு போதும். அவர் சுந்தரரே சொல்றார் பாருங்க. சுந்தரரே ஞான சம்பந்தர் பாட்டி நாவுக்கரசரையும் பாட்டியும் போனா போறோம்னா அதனால்தான் அவர் நிறைய தேவாரங்களுடைய வரிகளை எல்லாம் சுந்தர தம்முடைய பாடல்ல நிறைய பாடி இருக்கார். அதே இவருக்கும் தெரியும். அதனால்தான் இவர் என்ன சொல்றாரு, அது மாதிரி நான் பாடிட்டேன் பணிகேன், கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யல. மணி நீ ஒளித்தாய்க்கு, மணி குருமணியே குருநாதரே. மணி என்பது இங்க குருமணி குருநாதர் என்ற அர்த்தத்தில் இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா திருவாசகம் படிக்கிறவர்கள் இதை குறிச்சுக்கணும். இது மாதிரி இடத்த பல இடத்துல திடீர்னு மணி மணிம்பார். மணின்னா நம்ம இந்த நவரத்தனத்துல ஒண்ணுன்னு சாதாரணமா அப்படி நினைச்சு அர்த்தம் பண்ண கூடாது. இவர் எதை சொல்றாரு இங்க, குருநாதரோடு தலை சிறந்தவர் குருமணி. அத முதல்ல சொல்றாரு.
நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்ட குருமணி, அந்த இடத்துல குருமணிங்கிறார் இல்லையா, அதான் என்ன பண்ணுவார் சமயத்துல குருமணின்னு சொல்லாம மணின்னு கூட சொல்லுவார். அது மாதிரி இந்த இடத்துல வரும்போது மணியே மணி நீ ஒளித்தாய், குருவாகி நீ என்னை விட்டு பிரிந்தாய். என்னை விட்டு பிரிந்தார்னா இவர் ஏதோ மாணிக்கத்தை துணியில முடிச்சு போட்டு வச்சிருந்தாரு, எங்கோ அவிழ்ந்து முடிஞ்சிச்சு காணா போச்சு மாணிக்கம்னா நினைக்கிறார். என்னை விட்டு ஒழிந்த மணியன்னா நான் மாணிக்கத்தை ஒண்ணு பத்திரமா வச்சிருந்தேன், அது காணா போச்சுங்கிற அர்த்தத்தையா பாடுறார். இல்ல, என் குருமணியே நீ என்னை விட்டு நீ பிரிந்து போனாய் என்பதைத்தான் இங்கே சொல்ல வர. மணி நீ ஒளித்தாய்க்கு, அப்படி ஒளித்த உனக்காக நான் என்ன பண்ணிருக்கணும்? என்னை விட்டு நீ வெப்னைக்கு பிரிஞ்சியோ அன்னைக்கே பச்சூன் வீடிக்கிறேன், இந்த பசுமையான என்னுடைய உடம்பை அழித்து கொண்டிருக்கணும், வெட்டிக்கணும், அல்லது ஆத்துல குளத்துல விழுந்திருக்கணும், எப்படியாவது செத்துருக்கணும். நான் சாகவில்லை. பச்சு ஊன் வீடித்திலேன், வீடித்திலேனை விடுதி கண்டாய், அதனால என்னை விட்டு விடாதே சுவாமி. வியந்தாங்கு அலறி தேடித்திலேன், சரி போகட்டும், நீ என்னை விட்டு மறைஞ்சியல்ல, மறைஞ்ச நீ இந்த ஊர்ல அடுத்த ஊரு அடுத்த ஊர்ல வேற ஏதாவது ஊர்ல போய் இருப்ப என்று நினைத்து கொண்டு அலறி அடைச்சு கொண்டு ஒவ்வொரு ஊரா போய் குருநாதர் வந்தாரா குருநாதர் வந்தாரா நீங்க பாத்தீங்களா என்று தெரு தெருவா நான் கேட்டிருக்கணுமே, கேட்கலையே அப்படிங்கிற. வியந்து ஆங்கு அலறி தேடித்திலேன், இறைவனை அந்த குருநாதரை அலறி அலறி நான் வீடு வீடா சென்று ஊர் ஊரா தெரு தெருவா தேடி தேடவில்லையே என்று. அது மாதிரி தேடி ஆகணும். அந்த காலத்துல எல்லாம் அது மாதிரி ஒரு காதலனை பிரிந்த ஒரு காதலி தன் காதலனுக்காக ஊர் ஊரா தெரிந்தாளாம். ஆதிமந்தின்னு ஒருத்தி சங்க இலக்கியத்துல சொல்றான். அவனுடைய கணவன் ஆட்டனத்தி, அந்த ஆட்டனத்தியும் ஆதிமந்தியும் காவிரியில குளிக்க போனார்கள். 18ஆம் பேரு பெரிய வெள்ளம் ஆத்துல போகுது பூம்புகார்ல. ஆட்டனத்தி சேர நாட்டுக்காரன், சோழ நாட்டுல ஆத்துல குளிச்சு பார்த்தவன் நல்ல. அவன் என்ன பண்ணா, அந்த 18ஆம் பேர் வெள்ளத்துல இறங்கினவன் தண்ணியோட அடிச்சுட்டு போடு. இந்த பெண், இவளுக்கு நீச்சல் தெரியும், சோழ நாட்டுக்காரி ஆதிமந்தி. இவளை இறங்கி பார்த்தா அவன் உடம்பு எங்க போயிட்டு, இவளால தேடி கண்டுபிடிக்கல. கரையில ஏறினா அந்த கரையிலே ஓடுறா. யாரா பாத்தீங்களா, என் கணவனை பாத்தீங்களா, விழுந்து விழுந்து எழுந்து தேடுறான். அதுக்குள்ள அது கடல் சமுத்திரத்துல அவனுடைய உடம்பு போய் அலையில மோதுற காலத்துல அங்க அலையில செம்படச்சி ஒருத்தி மருதின்னு அவ ஓடமிட்டு வை, இந்த மாதிரி ஒருத்தர் வருகிறானே, உயிர் உள்ளதோ உயிர் இல்லதோ எப்படியோ அதை கரை சேர்த்துருவோம் என்று அந்த உடம்ப தூக்கி தன்னுடைய தோணியில போட்டு கரை கொண்டு வந்தா உடம்புல சூடு இருக்கு, சாகல. அவனை தன்னுடைய வீட்டு குடிசைக்கு எடுத்துட்டு போய் பக்குவமா அவளை வளர்த்து வராள். அவன் என்ன பண்ணிட்டான், இந்த மருதி இடத்திலே காதல் கொண்டு வீட்டிலேயே இருக்கிறான். இந்த ஆதிமந்தி ஊர் ஊரா பைத்தியம் முடிச்சு போய் தேடினாலாம். சங்க இலக்கியம் சொல்லுகிறது, தெரு தெருவா தேடினால் ஊர் ஊரா தேடினால் ஆதிமந்தியை கண்டீரோ என்று தெரிந்த அட்டனத்தியை கண்டீரோ என்று தெரிந்த ஆதிமந்தியை போல என்று சங்க இலக்கியங்கள் சொல்ற. அப்புறம் கணவன் கண்டுபிடிச்சுட்டான், அது கதை. அது மாதிரி இந்த குருநாதரை காண வேண்டும் என்று ஒரு தேடணுமே, தேடலையேங்கிற. தேடுறதுக்கு கூட அந்த காலத்துல ஒரு கதை இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு காதலி காதலனை தேடினார். மாணிக்கவாசகர் ஒரு காதலி, இறைவன் ஒரு காதலன். காதலனை இந்த காதலி தேடி நாயகநாயகி பாவம் தானே மாணிக்கவாசகர். தன் கணவனாகிய குருநாதர் என்று மறைந்தாரோ அவரை பிரிந்த ஏக்கத்துல எங்க போனான்னு தேடி இருக்கணுமே, நான் தேடலையே. தேடித்தீரேன் சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டனர் என்று ஓடித்தீரேன். சிவன் எவ்விடத்தான், அந்த குருநாதர் எந்த ஊர்ல இருக்கார், எவ்விடத்தான் எவர் கண்டனர், யாரு பார்த்தா, நீங்க பாத்தீங்களா, இந்த தெருவோடு போனாரா, அங்க பாத்தீங்களா, இங்க பாத்தீங்களா அப்படி விசாரிச்சிருக்கணுமே, நான் விசாரிக்கலையே. அப்படி அங்கலாய்க்கிறார். எவ்வளவு பெரிய வருத்தம் பாருங்க. மாணிக்க வாசகர் அந்த சிவன் எவர் கண்டன் இருக்கிறார், யார் அவனை பார்த்தார்கள் என்று நான் ஓடிக்கிறேன், ஓடி ஓடி தேடவில்லை. கிடந்து உள் உருகேன், ஒரு இடத்துல விழுந்து புரண்டு மனம் உருகினேனா, பிரிவுக்காக அதுவும் செய்யவில்லை. உழைத்தனே வீணாக காலத்தை போக்கிவிட்டேன் என்று வருந்தி இந்த பாடலை சொல்லுகிறார். உழைதரு நோக்கியர் கொங்கை பலா பழத்தீயின் ஒப்பாய் விழி விளை தருவேனை விடுதி கண்டாய். விடின் வேலை நெஞ்சும் மழை தரு கண்டன் குணம் கிளி
மானிடன் தேய்மதியன் பழை தரு மாபரன் என்றென்று அறைவன் பழிப்பினையே. இப்ப மாணிக்க வாசகர் கொஞ்சம் தைரியம் வந்துட்டு சிவபெருமானியை எதிர்க்கிறார். அதாவது ரொம்ப துயரம் அதிகமா போயிட்டுதுன்னா அடியார்கள் என்ன பண்றாங்க, சுவாமி எதிர்க்கிறாரு. சுந்தரமூர்த்தி கூட அப்படித்தான் பண்ணிட்டார். கண்ணு ரெண்டு கண்ணும் அவசப்பட்டு வரும்போதே இறைவனை திட்டிகிட்டே வர்றார். ஒரு கண்ணு காஞ்சிபுரத்துல கிடைச்சது, 2வது கண்ணு ஒண்ணு வேணும்னு திருவாரூருக்கு வந்து அங்க பாட்டு பாடுறார். அந்த பாட்டு பாடும்போது மற்றை கண் தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதே, எனக்கு இன்னொரு கண்ணு கொடுக்க மாட்டியா, வேணா நீயே வச்சுட்டு வாழ், உனக்கு 3 கண்ணு இருக்கு, இன்னொரு 4வது கண் வேணுமா, வேணா வச்சுக்கையா, வாழ்ந்து போ. குற்றம் ஒன்றும் செய்ததில்லை நீரே பழிபட்டி, நான் ஒரு குத்தம் பண்ணல, நீதாயா பழிபட்டி அப்படியெல்லாம் பேசுற. இறைவனை குற்றவாளியாக ஆக்கி, இறைவன் குற்றவாளியா அல்ல, இவருடைய கோபமானது இறைவனை அப்படி பேச வைக்குது. இவரிடத்துல வருத்தம் தாங்காத நிலையில அப்படி பேச. நமக்கு கூட ரொம்ப ரொம்ப வயிற்று வலியோ ஒரு ஜுரமோ வந்துட்டு சுவாமியை கூட்டு பாக்குறேன், நோய் தீங்கிற சாமி கண்ணே கிடையாதுப்பா, இவருக்கு எத்தனை அபிஷேகம் பண்றேன், எவ்வளவு நான் இதெல்லாம் பண்றேன், கொஞ்சம் கூட கண்ணே இல்லையா, அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு என்ன அப்படின்னு நாமே திட்டுறோம். எப்போ அந்த வருத்தம் எல்லை மீறி போகிற நேரம், அது மாதிரி இவருக்கு இந்த இறைவனை பிரிந்து வருத்தம் எல்லை மீறி போனோம்னே, இறைவனே உன்னை நாம பழிக்க போறேன், ஊர்ல எல்லாத்தையும் சொல்லி உன்னை பழிக்க போறேன்பா, எப்படி பழிப்பேன்னு ஒரு லிஸ்ட் போட்டு காட்டுறாரு. பழிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்ற. உழை தரு நோக்கியர் மான் போன்ற கண் பார்வையை உடையவர். நோக்கியர் என்றால் பார்வையை உடையவர். உழை என்பது மான், மான் போன்ற நோக்கம். மான் எப்படி தடுமாறி தடுமாறி பார்க்குமோ அதுபோன்று பார்க்கின்ற பார்வை பெண்களுக்கு உண்டு. பெண்கள் யாராவது புதுசா ஒருத்தரை பார்த்து விட்டால் ஐயோ யாரோ என்னவோ நமக்கு என்ன ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறது. திடீரென்று தன்னை அறியாம ஒரு அச்சம் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அதனாலே அவருடைய பார்வையை மான் போன்ற கண் என்று மானுக்கு இணையாக சொல்வது வழக்கம். மங்கையர்க்கரசியார் என்று நாம் ஒரு நாயன்மாரை 63 பேர்ல சொல்றோம். ஆனா அந்த பெயர் அவருக்கு ஒரு பட்டப்பெயர். மங்கையர்க்கரசியார் என்பது பெற்றோர்கள் வைத்த பெயர் அல்ல. பெற்றோர்கள் அந்த பெண்ணுக்கு என்ன பெயர் வைத்தார்கள், மானின் நேர்விழி என்பதுதான் அவருடைய பெற்றோர்கள் பெயர் வைத்தார். இந்த பழையாறையில பட்டிச்சோரத்துக்கு பக்கத்துல பழையாறையில அந்த மணிமுடிச்சோழன் என்ற ஒரு சோழன், ஒரு சாதாரண அளவில ரொம்ப உயர்ந்த நிலையில இல்ல, சோழர்கள் தங்களுடைய பலம் ஒடுங்கி இருக்கிற காலத்துல அவனுக்கு ஒரு பெண் பிறந்தாள், ரொம்ப அழகான இருந்தது. அவ யாரை கண்டாலும் அப்படி மருந்து பார்க்கிற நிலை இருந்ததுனால மானின் நேர்விழி, மான் போன்ற கண்ணை உடையல்னு பேரை வச்சான். பேர் நீட்டமா வச்சாச்சு. தினம் கூப்பிடும் போது ரொம்ப அலுப்பா இருக்கு எல்லாருக்கும். ஏ மானி, ஏ மானி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். மானி நேர்வழின்னு அவளுக்கு நீண்ட பெயரை நீட்டி கூப்பிடாம மானி மானின்னே சொன்னான். அது கூட பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கு. மானமுள்ளவளே மானமுள்ளவளே. சில பேரை சுருக்கணும்னா ரொம்ப விகாரமா இருக்கும். ஆனா இவரு பேரை சுருக்குனா ரொம்ப அருமையான பேராமை. இந்த மானி என்ற பெயருடைய இந்த பெண்ணை பாண்டி நாட்டுல இருந்த ஒரு மன்னன் கேட்கிறான். அவன் கூணல், அழகே இல்லாதவன். இது அழகான பெண், ஆனா அவன் பெரிய சக்கரவர்த்தி. இந்த சோழன் எல்லாம் மிரட்டுறான், பெண்ணை கொடுக்குறியா இல்லாட்டி உன் நாட்டு மேல படி எடுக்கணும். சரி பெண்ணை கொடுக்குறேன்னு கொடுத்துறான். இந்த பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் தான் அவன் சமணனா போக, பிறகு ஞான சம்பந்தரை கூப்பிட்டு ஞான சம்பந்தர் வழியாக அந்த பாண்டியனிடத்துல அழைச்சிட்டு போன. பாண்டியனுக்கு ஜுரம் வந்துடும். ஜுரம் வந்து படுத்திருக்கிற போது மங்கையர்க்கரசி ஒரு பக்கம் நிக்கிற, அந்த இவர்களுடைய பாண்டியனுடைய வலது கை பக்கத்துல ஞான சம்பந்தர் நிக்கிறார், இடது கை பக்கத்துல சமணர்கள் நிக்கிறார்கள். 1000 சமணர்கள், ஞான சம்பந்தரோட 5-6 பேர் தான் நிக்கிறாங்க. இதை பாக்குற அந்த அம்மா ரொம்ப பயம் வந்து போச்சு. ஐயோ இந்த 1000 பேர் இந்த 5 பேரை போட்டு அடிச்சாங்கன்னா இவங்க எல்லாம் எங்க எப்படி தப்பிக்க முடியும்னு அந்த பயம் வந்து அப்படி மருந்து பார்த்தால. இதை ஞான சம்பந்தர் பார்த்துட்டார். பார்த்த உடனே அந்த பெண்ணை பார்த்து கூப்பிட்டார். உன் பேருக்கு ஏத்தாப்புல நீ பயப்படுறியே, மானின்னே விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் செவிகள், மானின் விழி மாதராய், மான் போன்ற பயப்படுகின்ற கண்ணை உடைய பெண்ணே, நீ ஏன் பயப்படுற? நீ யார் தெரியுமா? பாண்டியனுக்கு மனைவி. நீ ஒரு உத்தரவு போட்டா இந்த ஊரே ஆடும். மானின் நேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி,
பாண்டியனுக்கு ஒரு பெரிய பட்டத்தரசி பயப்படலாமா? இவர்கள் என்ன பண்ணுவார்கள்? நீ பாண்டியனுடைய மனைவி, நீ ஒரு உத்தரவு போட்டா ராஜாவே பயப்படுவார். அப்படி இருக்கிற போது இந்த சமணர்கள் இங்க என்ன செய்ய முடியும்? நீ ஏன் பயப்படுற என்று அவர் சொல்றார். அதுக்கப்புறம் ஆனை மாமலை முதலிய இடங்களில் இருக்கிற இந்த இவர்களுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் என்றெல்லாம் அந்த பாட்டுல சொல்றார். அப்போ அந்த பெண்ணினுடைய முழு பெயரையும் மானினேர்விழி என்று வச்சுட்டார். அப்புறம் அவர் சுருக்கமா கூப்பிட்டாங்கல்ல மானின்னு, இந்த பெயரை இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுல பண்ணார். அதே மதுரைக்கு போன ஞானசம்பந்தர் அந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பண்ணார். மங்கையற்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமட மானீகி. மங்கையர்க்கரசி ஒரு பட்டம் ஞானசம்பந்தர் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அதான் சொல்றேன். அது 2வது வரியில தான் வரலாறே வருது. மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை, சோழனுடைய மகளே. முதல்ல அவருடைய வரலாற்றுல சோழன் வீட்டு பொண்ணே, நானும் சோழ நாட்டுக்காரன், நீனும் சோழ நாட்டுக்காரி என்ற அந்த உறவை முதல்ல காட்டுகிறார். வளவர்கோன் பாவை. அப்ப அவனுக்கு பெண்ணா பிறந்த போது உனக்கு என்ன பேர் வச்சார்கள்? மானினே வரிவளை கைமட மானி. உனக்கு மானின்னு அப்ப பேர் வைத்தார்கள். இன்னாருடைய மகள், உனக்கு மானி என்று பெயர். அப்ப நீ எப்படி இருந்த? ரொம்ப அழகா இருந்த. பங்கைய செல்வி, தாமரப்பூவில இருக்கிற மகாலட்சுமி மேரி அழகா இருக்கும். அந்த அழகா இருந்ததால் தான் இந்த பாண்டியன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆனாள் என்றால் பங்கைய செல்வி பாண்டி மாதேவி. அதுக்கப்புறம் இந்த அழகினாலே இப்ப பாண்டி நாட்டுக்கு அரசியா வந்த. இப்ப என்ன அவனுக்கு பட்டம் காத்திருக்கு? இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் நீ அரசியாக போகிறாய். இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆண்களையும் கையாலாகாதவர்கள் எல்லாரும் சமணரா போயிட்டார்கள். உன்னுடைய கணவனும் சமணரா போயிட்டான். எந்த ஆண்மகனாவது முயற்சி பண்ணி சமணத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டி எழவில்லை. பெண்ணாகிய நீதான் இந்த சமணத்தை ஒழிக்கணும்னு எனக்கு ஆள் அனுப்பி நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆக இந்த மதுரைக்குள் இருக்கிற எல்லா பெண்களும் மனம் வருந்தாமல் இருக்க வேண்டும் என்று பெண்களாகிய அவர்களுக்கு நீ அரசியா இருந்து அவர்களை சமணத்தில் இருந்து சைவத்துக்கு கொண்டு வரணும் என்கிறதுக்காக நீ வந்ததினாலே மங்கையர்க்கு அரசி, மதுரை நாட்டு பெண்களுக்கெல்லாம் நீ அரசியா இருந்து ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறாய் என்ற அந்த வரலாற்று உணர்ச்சியோடு இந்த பாடலை அவர் பாடுற. அப்ப மானிங்கிற பெயர் வருது. அத முழு பெயர் மானி நேர்விழின்னு அவர் செய்து பாடிடுறார். அது மாதிரி இங்க என்ன சொல்றார்? உடை தரு நோக்கியர் மான் போன்ற கண்ணை உடையவர். இது தடுமாற்றும் கண்ணை உடையவரை சொல்லுவது வட. கொங்கை பலாப்பழத்து, அவருடைய நகிலை ஒரு காமுகன் பலாப்பழமாக நினைக்கிறான். அவருடைய நகலை அந்த பலாப்பழம் எவ்வளவு இனிக்குமோ அதுபோல் இனிக்கும் என்பதாக நினைக்கிறான். அதுக்கு ஒரு உவமை சொல்றார். பலாப்பழம் இருந்தால் ஈ தானே வரும். ஈ இருக்கிற இடத்துக்கு பலாப்பழம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல மங்கையர் இருக்கிற இடத்திலே காமுகர் தானே வருகிறார்கள் என்று சொல்றார். பலாப்பழத்து ஈகின் ஒப்பாய், அந்த பலாப்பழத்துல ஈ தானே வந்து மொய்ப்பது போல விழை தருவேனை, நான் அப்படி விரும்பி போய்விட்டேன். அதனாலே என் குற்றத்தை நீ பெரிதுபடுத்தாதே, விடுதி கண்டாய் விட்டு விடாதே. விடின், அப்படி என்னை நீ கைவிட்டார். அப்புறம் தான் பயமுறுத்துறார், என்னை கைவிட்டு விடாதேன்னு இதுவரை கெஞ்சி கேட்டார். விடின், என்னை விட்டால் உன்னை நான் பழிப்பேன். என்ன சொல்லி பழிப்பேன்? வேலை நஞ்சு உன் மழை தரு கண்டன். கண்டன் விஷம் கொடுத்த கழுத்தை உள்ளவன், சோத்துக்கு வழி இல்லாம சொத்து போடுவோம்னு சொல்லி இவன் விஷத்தை குடிச்சு விட்டாயா என்று ஊரெல்லாம் உன்னை பத்தி சொல்லப்பார். நஞ்சு உன், வேலை நஞ்சு உன், கடல்லேருந்து வந்த விஷத்தை எடுத்து உண்ட கண்டன், கழுத்தை உடையவன். சோறு திங்கிறதுக்கு வழி இல்லை, சோறு இல்லைன்னா இனி பட்டி கிடந்தது சாவறது தானே வழின்னு சொல்லி நான் விஷத்தை சாப்பிட்டாயா இந்த ஆள் அப்படின்னு நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். இப்படி கதையை மாத்தி விடுவேன், பழிப்பேன் என்று அவர் சொல்றார். மழை தரு கண்டன், மேகம் போல கருப்பா கண்டமாய் போச்சா. விஷத்தை குடிச்ச உடனே அந்த மேகம் எப்படி கருப்பா இருக்குமோ அது போல உடம்பு கருத்து போச்சியா. கருப்பான கண்டம், நல்லா சேப்பா இருந்த உடம்பு கருத்து விட்டான் என்று உன்னை பரிகாசம் பண்ணுவேன். குணமிலி, குணமே கிடையாது, நல்ல குணமே ஒரு கிடையாதியா, குணமற்றவன் இவன் என்று நான் உன்னை பரிகாசம் பண்ணுவேன். மானிடன், உன்னை தெய்வம்னு சொல்ல மாட்டேன்,
நீயும் என்ன போல ஒரு மனுஷன் தான். உன்னை மானிடன் பரன் பரன் என்றால் பரதேசி, நம்ம நாட்டுக்காரன் இல்ல, அயலான், அந்நியன். பரன்னா வேறோன். நம்மவன் இவன் பரத்யான் அப்படிங்கிற பிரத்யான்னு சொல்றோம் பாருங்க, அதான் பரன். இவன் நம்ம நாட்டுக்காரர் இல்லையா, வேற நாட்டை வந்து பிச்சை எடுக்கிற பரதேசி. பரம் வேறான, தேசி தேசத்தை சார்ந்தவன். பரதேசினா வேற்று நாட்டிலிருந்து வந்த ஒரு யாத்திரிகன். அந்த காலத்துல யாத்திரைக்காக ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போவாங்க. தேசம்னா இப்ப சோழ தேசத்திலிருந்து பாண்டிய தேசத்துக்கு போறான்னு வச்சுங்க, அது வேற தேசம் தான். அப்ப இந்த சோழ நாட்டுக்காரன் பாண்டி நாட்டுக்கு போனோடனே அவன் பரதேசி தான், இன்னொரு நாட்டுக்காரன் அர்த்தம். பரதேசிங்கிறதுக்கு இன்னொரு இப்ப நம்ம பிச்சைக்காரன் அர்த்தம் பண்றோம். ஆனா அந்த காலத்துல பரதேசி என்றால் வேற்று நாட்டுக்காரன். அதுபோல உன்னை பரதேசின்னு சொல்லுவேன். என்ன பரதேசி? பழை தருமா பரன், ரொம்ப பழைய பரம்பரையா நீ பிச்சைக்காரன். பரதேசி என்றால் பிச்சைக்காரன். பழை தரு, பரம்பரையா வந்த ஒரு பிச்சைக்காரன் என்று அறைவன் பழிப்பினையே, உன் பழிப்புகளை, உன் இழிவுகளை, உன்னை ஏற்ற வேண்டிய ஏச்சுக்களை இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன் என்கிற. உண்மையிலேயே இது ஏற்று அல்ல, இத்தனைக்கு வேற அர்த்தம் இருக்கு. இவ்வளவு உயர்வான அர்த்தம். அதுக்கு இன்னொரு தடவை பார்த்தோம். வேலை நஞ்சு உன், தேவர்களை காப்பதற்காக விஷத்தை குடித்தவன். வேலை நஞ்சும் கண்டன், கடல் விஷத்தை யாருக்காக குடிச்ச? உனக்கு பசிக்குதுன்னா குடிச்ச கிடையாது. தேவர்களை அழிக்க போன விஷம் அழியாமல் இருப்பதற்காக பந்தோபஸ்தான ஒரு இடம், கழுத்து, அந்த இடத்துல உள்ள மூடி வச்சுட்ட. ஒரு பாட்டில்ல போட்டு ஒரு அபாயத்தை தருகிற ஒரு பொருளை ஏதாவது ஒரு பத்திரமான இடத்துல சாமான போட்டு மூடி வைக்கிற மாதிரி சிவபெருமான் தன் கழுத்துல அந்த விஷத்தை போட்டு மூடி வச்சா. அதனால் நீ நல்லது செய்தவன். குணமிலி, இறைவனுக்கு குணம் கிடையாது. மனுஷனுக்கு 3 குணம் உண்டு. ராஜசம், தாமசம், சாத்வீகம் என்று 3 குணங்கள் சொல்லும். சில சமயத்துல அதிகார தோரணை வரும், அது ராஜசம். சில சமயத்துல அவருக்கு சோம்பல், எதை செய்யினாலும் வேண்டாம் வேணாம் வேணான்னு வெறுப்பு வரும், அது தாமச புத்தி. சில இடத்துல ரொம்ப அமைதியா இருப்பார், எது நல்லது எது கெட்டது, எதை செய்யணும் இதை செய்ய வேண்டாம் அப்படி தெரிஞ்சு நடப்பார், அதுக்கு சாத்வீகம். இந்த 3 மனுஷனுக்கு மாறி மாறி வரும், எப்போ ஒரே நிலையில இருக்க மாட்டான். மனுஷனுக்கு 3 குணம் உண்டு. அதுபோல இந்த 3 குணம் கடவுளுக்கு உண்டா என்றால் கடவுள் கிடையாது. அதனால்தான் கடவுளை குணமிலி, மனுஷனுக்குள்ள 3 குணம் உனக்கு இல்லை, குணமில்லாதவன் என்று அவனை புகழ்கிற. மானிடன், மான் என்ற ஒரு விலங்கை இடது கையில் ஏந்தியவன். சிவபெருமான் வலது கையிலே மழு வச்சிருக்கார், இடது கையிலே மான் வச்சிருக்கார். அவ்வளவுதான், மனுஷன் அர்த்தம் பண்ணப்படாது. மானிடன் என்பதற்கு அவர் என்ன பண்றார், பழிக்கிறதுக்காக மானிடன் சொன்னாரே தவிர உண்மையிலே அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம், மானை இடது கையில் வைத்திருப்பவன். தேய்மதியன், ஒரே ஒரு கலை உள்ள சந்திரன், முழு சந்திரன் அல்ல, 16 கலை உள்ள சந்திரன் அல்ல. அதுல கலையெல்லாம் தேஞ்சு போய் ஒரு கலை அல்லது 3 கலை உள்ள சந்திரன், அதான் தேய்மதியன். பழை தருமாபரன், பரன்னா மேலான பரவஸ்து, பரபிரம்மம், அது ரொம்ப பழைய பொருள். அதனால மிக பழமையான பரபிரம்மமாகிய வஸ்து என்ற பொருள் துணிக்க இப்படி இழிவாக பேசுவேன், உன்னை பழிப்பேன் என்று சொல்லி காட்டினார். பழிப்பின் நின் பாதம் பதம் தொழும்பி எய்தி விழப்பழித்து விழித்திருந்தேனி விடுதி கண்டாய். வெண்மணி பணிலம் கொழித்து மந்தாரம் மந்தாகினி நொந்தும் பந்த பெருமை தழிச்சிறை நீரில் பிறைக்கலம் சேர்ந்து தாரவனே. பழிப்பின் நின் பாத பழந்தொழும்பு எய்தி, பெருமானே உன்னை நான் பழிச்சா கூட அதுக்காக விட்டு விட போறதில்லை. பாதம் உன் திருவடி, பழம் தொழும்பு பழமையான அடிமை, அந்த திருவடிக்கு தொன்று தொட்டு வருகிற அடிமையை நான் மேற்கொண்டு விழப்பழித்து, அந்த திருவடியிலே விழுந்து விழுந்து அதை மேலோட்டமாக நான் பழிப்பேனே தவிர உண்மையிலேயே பழிக்கிறவன் அல்ல. விழித்திருந்தேனே, அந்த திருவடியிலே விழுந்து விழுந்து மூழ்கி அதிலே திளைத்துத்தான் நான் இருக்கிறேன். விடுதி கண்டாய், என்னை கைவிட்டு விடாதே. அதுக்கு மேல ஒரு இலக்கிய சுவை, அந்த தலையில இருக்கக்கூடிய கங்கை பிறை இதை வச்சே மறுபடியும்
ஒரு இலக்கிய சுவை சொல்றார். இன்னொரு பாட்டுல பார்த்தோமே பக்தி சுவை இல்லாம இலக்கிய சுவை. இதுல என்ன சொல்றார்? அந்த தலையிலே கங்கை ஆறு இருக்கு. அந்த கங்கை ஆறுல மேல மந்தாரம் என்ற பூவெல்லாம் மிதக்குது தண்ணியில. அந்த தண்ணி கிடக்கிற அடியில போய் மூழ்கி கையால் எடுத்தா முத்துக்கள்லாம் கிடக்குது. வெண்மணி பணிலம் கொழித்து மந்தாரம் மந்தாகினி. வெண்மணி பணிலம் வெண்மையான முத்துக்களை சிந்தும்படியான பணிலம் சங்குகளை உடையது அந்த கங்கையார். கொழித்து இந்த சங்குகளை கரையிலே ஒதுக்கி மந்தாரம் மந்தார பூக்களையும் எடுத்துக்கொண்டு வருகிறது. மந்தாகினி மந்தாகினி என்பது கங்கையார். கங்கைக்கு இன்னொரு பெயர் மந்தாகினி. நுந்தும் அது தழும்பிக் கொண்டிருக்கிற ஜடை. பந்தம் பெருமை தழிச்சு இறை நீரில். அப்பேற்பட்ட அந்த கங்கை நீரை சடை என்று சொல்லுகிற ஒரு அணை கட்டி சிவபெருமான அப்படியே தேக்கி வச்சிருக்கார். பந்தம் தன்னுடைய சடை கட்டு, பந்தம்னா கட்டு, சடைக்கட்டு என்ற அணைக்கட்டிலே அந்த கங்கையை அவர் அணைச்சு வச்சிருக்கிறார். பந்தம் பெருமை தழி சடைக்கட்டு என்று சொல்லுகிற ஒரு அணையின் பெருமையிலே தழுவி சிறை நீர் தடுக்கப்பட்ட தண்ணீர். சிறை என்பது அணையால் தேக்கப்பட்டது. அணைக்கு பெயர் சிறை. சிறை என்ற வார்த்தை அணை என்ற பொருள். தடுக்கிறது. ஓடி வர்ற தண்ணிய ஓடாம குறுக்க ஒரு தடுப்பு போட்டு விட்டா அந்த தடுப்புக்கு பெயர் சிறை. ஒரு திருடன் ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு ஓடாம அவனை தடுத்து வைக்கிறதுக்காக ஒரு இடம் வச்சிருக்காங்க. அந்த திருடனை தடுத்து வைக்கிற இடம்னா சிறைச்சாலை என்று சொல்ல. ஆக சிறை என்ற இடத்துக்கு தடுத்து வைத்திருக்கிற இடம் என்பதுதான் பழைய கால பொருள். சிறை நீரில் அந்த தடுக்கப்பட்ட தேக்கப்பட்ட தண்ணீரிலே பிறை கலம். பிறைச்சந்திரன் ஒரு தோணி மாதிரி ஒரு வளவா இருக்கானா. சந்திரன் அந்த தண்ணி மேல மறந்துட்டு வரான். சிவபெருமான் தலையில கங்கை, கங்கைக்கு மேல அந்த பிறை வர்றது எப்படி இருக்குன்னா ஒரு மரக்கலம் தோணி வருவது போல். மறைக்கு பிறை கலம் சேர்தரு தாரவனி. அந்த பிறை ஆகிய ஒரு ஓடம் சேர்ந்து போகும்படியான கொன்றை மாலையை அணிந்த பெருமானே. இது இலக்கியத்துக்காக இந்த பாடலை பாடி. தாரகை போலும் தலை தலை மாலை தழல் அறப்பூன் வீரவென்று வீர எந்தன்னை விடுதி கண்டாய் விடில் என்னை மிக்கார் ஆறு அடியார் என்னில் உத்தரகோசம் அங்கைக்கு அரசின் சீர் அடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பனேயே. இதுலயும் இறைவனை பயமுறுத்துறார். என்னை விட்டுடாதே, என்னை விட்டுட்டா வெளியில போய் என்னை பார்த்து யார் நீன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டா இந்த உத்தரகோச மங்கையில சிவபெருமா இருக்காரு, அந்த சிவபெருமானுக்கு ஒரு அடியார் இருக்காருல்லவா, அந்த அடியாருக்கு அடியான் நான் தான். நான் ஒரு பைத்தியம், எனக்கு மேல அடியார் அதை விட பைத்தியம். அந்த அடியாரை ஆட்கொண்டிருக்கிற இந்த உத்தரகோச மங்கை சிவன் இருக்கான ஒரு பெரும் பைத்தியம். பைத்தியத்தினுடைய பரம்பரையாக நாங்க வரோம் அப்படின்னு ஒன்ன சொல்லி பரியாசம் பண்ண வச்சிருவோம், ஊரே சிரிக்க வச்சிருவேன் என்று பேசுற. தாரகை போலும் தலை தலை மாலை. தலைகளை எல்லாம் நிறைய எடுத்து ஒன்னோடு ஒண்ணு போட்டு கழுத்திலே பெரிய மாலையா சிவபெருமான் போட்டிருக்கார். அந்த மாலைக்கு தாரகை மாலை பேர். தாரகை என்பது நட்சத்திரம். 27 சக்கரம் வட்டமா. அந்த 27ல அஸ்வதி பரணி கார்த்திகை என்ற வானத்திலே நட்சத்திரம் எப்படி இருக்கோ அது மாதிரி கல்லு வச்சு பதிச்சு ஒவ்வொரு பதக்கம் செய்வார்கள். 27 பதக்கத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கழுத்துல ஒரு மாலை போட்டுவார்கள். அந்த மாலைக்கு என்ன பெயர்? தாரகை மாலை, அதாவது நட்சத்திர மாலை. நட்சத்திரம் 27 போல 27 பதக்கம் செய்து அத மாலையா கழுத்துல ராஜாக்கள் போட்டிருப்பார். அது போல சிவபெருமான் என்ன பண்ணா, இறந்து போன பிரம்மா விஷ்ணு இவர்கள் தலையெல்லாம் எடுத்து கோத்து நட்சத்திர மாலையா போட்டிருக்காய். தாரகை போலும் நட்சத்திர மாலையை போல தலை தலை மாலை, தலையாலை தலையிலே அணிந்திருக்கிற தலைமாலை. தழல் அராப்பூ, அந்த தலைமாலை மட்டுமல்ல அறவையும் ஒரு பூ ஒரு ஆபரணமாக நீ வைத்திருக்கிறாய். தழல் அற, நெருப்பு மாதிரி இருக்கிற பாம்பை பூனாக அணிந்திருக்கிறாய். ஏன் சிவபெருமான் பாம்பை ஒரு ஆபரணமா வச்சிருக்கார் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பவுனை எடுத்து பவுன்ல ஒரு மாணிக்கத்தை மேல வச்சு அழுத்தி அது மோதிரமா அல்லது ஒரு பதக்கமா வேற ஏதோ ஒரு நகையா செய்கிறார்கள்.
நானும் கல்லு வச்ச ஒரு ஆபரணம் போடணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பாம்பு வாயில மாணிக்கம் வச்சிருக்க தெரிஞ்சுது. உடனே அந்த பாம்பை பிடிச்சு கழுத்துல கட்டிவிட்டேன். அந்த பாம்பு தலையில இருக்கிற மாணிக்கம் அந்த நகையில தட்டான் ஒரு மாணிக்கத்தை வச்சு அழுத்தி செஞ்சிருந்தா எப்படி இருக்குமோ அது அது பூன். பூன் என்றால் மாணிக்கம் பதிக்கப்பட்ட ஒரு ஆபரணம், அணிந்து கொள்ளப்படுவது பூன். ஆகவே நானும் ஒரு மணி பதிக்கப்பட்ட ஆபரணத்தை தான் அணிந்திருக்கிறேன் என்று சிவபெருமான் பாம்பை எடுத்து போட்டுக்கிட்டாராம். தழல் அரப்பு வீர, இந்த மாலை அணிந்திருக்கிற ஏ வீரனே, என் தன்னை விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதே சுவாமி, விடில் கைவிட்டார் என்னை பார்த்து மிக்கார் அறிவாளிகள் என்னை பார்த்து ஆர் அடியார் என்னில், நீ யாருக்கு அடியார் என்று என்னை கேட்டார். என்னை பார்த்து சில அறிஞர்கள் எதிரே வந்து, அப்பா நீ போறியே, நீ உன் யாருக்கு அடியார், உன் ஆசிரியன் யார், நீ எந்த வாத்தியாருக்கு நீ மாணவன், நீ யாருக்கு அடியன் என்று என்னை பார்த்து ஒரு அறிஞர் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? உத்தரகோசமங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான். உத்தரகோசமங்கையில் இருக்கிற சிவபெருமான், அந்த சிவபெருமானுக்கு ஒரு அடியார், அந்த அடியாருக்கு நான் அடியவன் என்று ஒன்ன பரியாசம் என்ன பைத்தியமா நடந்துக்குவேன். என்ன பார்த்து நீ யாருக்கு சிஷ்யன்னு கேட்கிற போது உன்னை காட்டி விட்டுருவேன். ஒரு பைத்தியத்துக்கு 3வது பைத்தியம் இவன் என்று மற்றவெல்லாம் சேர்ந்து உன்னை பழிக்கிறாமல் செய்து விடுவேன் என்று அவர் எச்சரிப்பைக்கு சொல்றார். என்று நின்னை சிரிப்பிப்பன், உன்னை சிரிக்க அடித்து விடுவேன், ஊரில் எல்லாரும் பார்த்து பரிகாசம் செய்யும்படியாக செய்து விடுவேன் என்று சொல்ற. இதெல்லாம் அந்த கோப மிகுதியிலே, வருத்த மிகுதியிலே சொல்லுகிற பாங்கு. இதே நிலை சுந்தரிடத்திலும் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் மீசற்கு என்று விரிப்பிப்பன், என்னை விடுதி கண்டாய், பெருமானே என்னை விட்டுறாதே. நான் என்னை பார்த்து யாராவது அடியார் வந்தா அவர்களை பார்த்து நீதான் அடியார் என்று சிரிக்க வைப்பேன். சிரிப்பிப்பன், உன்னை பரிக செய்து விடுவேன். அது மட்டுமல்ல, சீரும் பிழைப்பை தொழும்பையும், என்னிடத்தில் இருக்கக்கூடிய எத்தனை குற்றங்களோ அத்தனை குற்றங்களையும் செய்து, இந்த குற்றம் தாயா எனக்கு ஆசிரியன் கத்துக் கொடுத்தான் அப்படின்னு ஒன்ன நான் ஆளாக்கி விடுவேன். பிழைப்பை தொழும்பையும், என்னுடைய குற்றங்களையும் என்னுடைய அடிமைகளையும் ஈசற்கே என்று விரிப்பெப்பன், என்னுடைய ஆசிரியனுக்கு, என்னை ஆட்கொண்ட குருநாதனுக்கு என்று எல்லாருக்கும் நான் போய் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருப்பேன், விவரிப்பேன். என்னை விடுதி கண்டாய், அதனால விட்டுட்டா அவனை பரியாசம் பண்ணுவேன் என்று சொல்ற. வெங்கரியின் உரிப்பீச்சன், அவன் ஒரு பைத்தியன், என்ன போத்திக்கிறதுக்கு ஆசைப்படுவான், யானத்தோலை போய் போத்திக்க ஆசைப்படுவான். கரியின் உரி, யானையின் தோலை போத்திக் கொள்வதிலே பிச்சன் பைத்தியக்காரன். தோல் உடை பிச்சன், இடுப்பில் கட்டுகிற உடைக்கு தோல் வேண்டும் என்று கேட்கிற பைத்தியக்காரன். பிச்சன் உடை தோல் பிச்சன், அதை மாற்றி படிக்கணும். தான் இடுப்பில் கட்டுகிற உடைக்கு தோலை விரும்புகிற பைத்தியன். நஞ்சி ஊன் பிச்சன், அவன் விஷத்தை உண்பதிலே பைத்தியக்காரன். உணவு வேணுமா, எனக்கு விஷம் கொடு, உணவு எனக்கு விஷம்தான் என்று சொல்லுகிற பைத்தியக்காரன். நஞ்சூன் பிச்சன், ஊர் சுடுகாட்டு எரி பிச்சன், ஊர்ல சுடுகாட்டுல போய் நின்றுகிட்டு அங்கிருந்த நெருப்புக்கு பக்கத்திலே கூத்தாடுகிறதிலே விருப்பம் உள்ளவன் பைத்தியக்காரன் என்று சொல்லி பிச்சன் என்று எனையும் ஆளுடை பிச்சன். இது மட்டுமல்ல, என்ன போல ஒரு முட்டாளையும் ஆட்கொண்டவன், என்னையும் ஆண்டு கொண்டவன் என்று இயேசுவனே, உன்னை மற்றவர்களுக்கு முன் நான் பழி தூற்றுவேன், அதனாலே விட்டு விடாதே என்கிற. ஏசினும் யான் உன்னை ஏத்தினோம். அப்புறம்தான் முடிவரை சொல்றார். இப்படி எல்லாம் இறைவனை ஏசலாமா அப்படின்னு நாம எல்லாம் கேட்போமே, அதுக்கு பதில் சொல்றார். ஏசினும், இறைவனே உன்னை நான் பழித்தாலும் சரி, யான் உன்னை ஏத்தினும், உன்னை நான் உயர்வா பேசினார், என் பிழைக்கே குழைந்து, அப்புறம் நானே நினைச்சு பாக்குறேன், ஐயோ நான் தானே தப்பு பண்ணேன், நான் இப்படி பேசலாமா என்று என்னுடைய குற்றத்துக்கு நானே நினைந்து வருந்துவேன். என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை, வருந்துகின்றவனை, ஐயோ இப்படி சாமியே பழிச்சு சொல்லிட்டமே, இப்படி சொல்லலாமா என்று நான் சொன்ன தப்புத்தானே என்று என்னையே நான்
அப்படி நினைத்து வருந்திக் கொள்ளுகிறவன். அதனாலே விடுதி கண்டாய், என்னை விட்டு விடாதே பெருமானே. செம்பவள வெற்பின் தேசுடையாய், பவளமலை போன்ற ஒளி வீசுகின்ற பெருமானே. சிற்றுயிர்க்கு இறங்கி காய் சின ஆலமுண்டாய், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிற்றுயிர்களும் வாழ வேண்டும் என்று விஷத்தை குடித்து ஒழித்து வைத்த பெருமானே. அமுதுண்ண கடையவனே, நீ அமுதுண்ண வேண்டியவன், நீ அவ்வளவு உயர்ந்தவன், உனக்குத்தான் அமிர்தத்தை கொடுத்திருக்கணும். திருப்பார்கடலை கடைந்தெடுத்த அமுதத்தை உன்னிடத்திலே கொடுத்து நீ குடி என்று கொடுத்திருக்க வேண்டும். அமுதை குடிப்பதற்கு கடப்பாடு உள்ளவன், அதற்கு உரிமை உள்ளவன் நீதான். கடையவனே, கடையவன்னா கடப்பாடு, உரிமை, உரிமை உள்ளவன். இது கடைசி பாட்டுல கடைசி சொல் கடையவன். இதே நீத்தல் விண்ணப்பத்துல முதல் பாட்டு ஆரம்பிக்கிற போது கடையவன் ஆரம்பிச்சிருக்கார். கடையவனே நீ கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட, அங்கே இருக்கிற கடையவன் என்ற வார்த்தைக்கும் இங்கே இருக்கிற கடையவன் என்பதுக்கும் அர்த்தம் வேற. முதல்ல வருகிற போது கடைப்பட்டவன், நான் எல்லாருக்கும் கீழானவன், ரொம்ப கடக்கோடியில இருக்கிறவன் என்று அந்த இடத்துல அர்த்தம். இங்கே கடமைப்பட்டவன், தர்ம அமுதத்தை உண்ணுதற்கு உரிமையுள்ள கடமைப்பாடு உள்ளவன் என்ற உயர்ந்த பொருள் இங்கே நிற்கிறது என்பதை பார்க்க. ஆக இழிந்த ஒரு பொருளே பிறகு உயர்ந்த பொருளாக மாறுகிறது என்ற தத்துவத்தை உணர்த்தி கடையவன் என்ற இழிந்த சொல்லிலே ஆரம்பித்து கடையவன் என்ற உயர்ந்த பொருளிலே கொண்டு வந்த பகுதியை நிறைவு செய்திருக்கிறார். இந்த பகுதியை பாடி நிறைவேற்றிய பிறகு ஒரு நாள் இறைவன் குருநாதர் அந்த திரு உத்தரகோசமங்கையிலே வந்து மாணிக்க வாசகருக்கு காட்சி கொடுத்து, இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இரு, உனக்கு என்னைக்கு வேண்டுமோ அப்பப்போது நான் தோன்றி உனக்கு காட்சி தருகிறேன், நான் நிலையாக உன்னோடு இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு மறைந்து போய்விடுகிறார். அதுக்கப்புறம் தான் அவர் பல ஊரை சுற்றி வருகிறார். அப்படி சுற்றி வருகிற காலத்திலே மதுரையிலிருந்து இவர் திருப்பெருந்துறையிலிருந்து தெற்கே இந்த உத்தரகோசம் அங்கே போறார். அதுல நேர மேற்க வந்தா அவரை மதுரைக்கு வரலாம். மதுரையில வந்து மதுரை சுவாமியை தரிசனம் பண்றார். அங்கதான் பிறகு பாண்டிப்பிரான் என்று சொல்லுகின்ற பாண்டி திருப்பாண்டி பதிகம் என்ற பதிகம் பாடுறார். அப்புறம் தன்னுடைய சொந்த ஊர் திருவாத ஊர் என்ற ஊருக்கு போறார். அங்கே சிவபெருமான் நடராஜா கால ஆடி காட்டி சிலம்பொலி அவர் காதலை கேட்கும்படி வைக்கிறார். உத்தரகோசை மங்கை அதனில் பாதச்சிலம்பொலி காட்டிய பரிசும் என்று சொல்றார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தெற்க அப்படியே வந்துகிட்டு இருப்பது காவேரி கரை வர்றார். காவேரி கரையில திருப்பராய்த்துறை, அது கீழே வரிசையா வரார் திருச்சிராப்பள்ளி. ஒவ்வொரு ஊரா தரிசனம் பண்ணி கொண்டு வரும்போதுதான் இந்த திருவிடைமருதூர் என்ற ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் தங்கிடுறார். அப்படி வரும்போதுதான் தலைமையில அந்த பாதம் 2 திருவடிகளை தலைமையில் சுமந்து கொண்டு வந்து இங்க இறக்கி வச்சு இங்கேயே கொஞ்ச நாள் இருந்து கொண்டிருக்கார். இந்த ஊர்ல அந்த காலத்திலே 5 கொத்தார் என்று சொல்லுகிற தேசிகர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் பரம்பரையா எல்லாருக்கும் தீட்சை பண்றார்கள். அவர்களுக்கு இறைவன் நேரே யாருக்கும் தீட்சை பண்ணதில்லை. அவருக்கு முன்னே யாரோ ஒரு குரு, அவருக்கு முன்னே ஒரு குரு, இப்படித்தான் அவர்களுக்கு கிடைச்சிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசை, அந்த இறைவனே தன்னுடைய காலால் தங்களை தீட்சை பண்ணணும் என் மாணிக்கவாசகத்தை கேட்டார்கள். சுவாமி, உங்களுக்கு இறைவன் நேரே திருவடி தீட்சை பண்ணாரே, எங்களுக்கு அந்த தீட்சையை பண்ண சொல்லுங்களேன் என்று. சரின்னுட்டு மாணிக்கவாசகர் மகாலிங்க சுவாமி சன்னதியிலே போய் கேட்கிற. சரி, அமாவாசைக்கு முதல் நாள் அந்த மேற்க ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்தங்கரைக்கு விடிய காலங்கள் எல்லாரும் வாருங்கள், திருவடி தீட்சை பண்றேன்னு சொல்லிட்டார். இந்த 5 கொத்தாரும் அங்க வரார்கள். மாணிக்கவாசன் போறார். இறைவனும் அவர் சொன்னபடி அங்கே நேர காட்சி கொடுக்கிறார். மாணிக்கவாசர் தலையில அந்த பித்தளையினாலே அந்த பாதம் வச்சிருந்தார் இல்லையா, அதுக்கு பெயர் படிம பாதம். படிமம்னா விக்கிரகம், விக்கிரமாக வார்க்கப்பட்ட திருவடி. அந்த திருவடியை சிவபெருமான் கையால தூக்கி ஒவ்வொரு கோத்தரத்தார் தலையில வச்சு எடுத்து மறுபடியும் மாணிக்கவாசர் தலையை வச்சுட்டார். இது திருவடி தீட்சை ஆகிவிட்டது. என்னுடைய திருவடியும் ஒண்ணுதான், இன்னும் ஒண்ணுதான் சொல்லி இறைவன் மறைஞ்சு விடுகிறார். இதைத்தான் இடைமருது அதனில் ஈண்ட இருந்து படிமப்பாதம் வைத்த பரிசம். திருவிடை மருதூர்ல எனக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து சுவாமி அந்த 5 கோத்தரத்தார்க்கும் அந்த விக்கிரகமாக செய்யப்பட்ட படிமப்பாதத்தை அவர்களுக்கு வச்சார் என்றெல்லாம் அந்த கதையெல்லாம் சொல்லி வடக்க போறார். திருவண்ணாமலை என்ற ஊருக்கு வர நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.